வணக்கம். மெல்கோஸ் பேசுறேன் for டேட்டா சயின்ஸ் இன் தமிழ். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. முக்கியமான நம்ம நிறைய விஷயம் டேட்டா சயின்ஸ் சம்பந்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இது வரைக்கும் பார்க்காத என்ன அப்படின்னாக்க டேட்டா பேஸ் மிக 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 முக்கியமான விஷயம். டேட்டா பேஸ் இல்லாமல் அப்ளிகேஷன் ஒன்றுமே கிடையாது. டேட்டாலாம் அங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம். நம்மளுடைய லோகநாதன் பெங்களூரில் சீனியர் போஸ்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. நாங்கள் ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கோம் டேட்டா பேஸ் அவசியம் எடுக்கணும் அப்படின்ட்டு. நிறைய ஓப்பன் சோர்ஸ் டேட்டா பேஸ் தான் இருக்குது. முதல்ல அந்த மைக்ரோசாஃப்ட் சீக்வல் சர்வர் RDBMS பற்றி கிளியராக ஃபண்டமெண்டல்லாம் ஸ்ட்ராங்காக அவங்களை பண்ண சொல்லிருக்குது. லோகநாதன் தேங்க்யூ ஸோ மச் லோகநாதன். ரொம்ப 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 பிஸியான ஸ்கெடியூல் லோகநாதனுக்கு. அதையும் மீறி பண்ண சொல்லிருக்கோம். கிளாஸஸ் டெய்லி இருக்கான்னு தெரியாது. லோகநாதன் சர்மா மேடத்தை சொல்லுவார், கிளாஸ் இருக்கும்போது மேடம் மெசேஜ் போடுவாங்க கிளாஸ் இருக்கு இல்லைன்னு. இப்போ ஆஸ் ஆஃப் நவ் இந்த வாரம் மட்டும் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் தான், எவ்ரி அதர் டே, மண்டே, வென்ஸ்டே, அப்புறம் ஃப்ரைடே. ஓகேவா? அடுத்த வாரம் லோகநாதன் டெய்லி கிளாஸ் இருக்க மாதிரி நான் பேசிட்டு இருக்கோம். அது நம்ம கடைசியாக பேசி ஃபைனலைஸ் பண்றோம். இப்போ கிளாஸ் இருக்குச்சுனாக்க மெசேஜ் போடுவாங்க, அப்போ ஜாயின் பண்ணீங்க. ஓகேவா? அப்படின்ட்டு மறுபடியும் சொல்றோம், டேட்டா பேஸ் மிக மிக முக்கியமான விஷயம். நீங்க எவ்வளவு நீங்க மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் என்ன படிச்சாலுமே இதான் உங்களுக்கு பேக் ஃபோன். டேட்டா இப்போ பர்சிஸ்டண்டா நம்ம ஸ்டோர் பண்ண போறோம் இல்லையா, அது முக்கியமான விஷயம். ஒன் மோர் டைம் தேங்க்யூ ஸோ மச் லோகநாதன். நல்ல முக்கியமான இது கான்செப்ட் சொல்ல போறீங்க, பண்ணீங்க. இன்னொன்று நம்ம அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். நீங்க கேட்குற கொஸ்டின்ஸு லோகநாதன்ட்டையோ, நீங்க சர்மாவட்டையோ, பாரிக்கிட்டையோ, என் சீனியர் மெம்பர்ஸ் நீங்க இன்ட்ராக்ட் பண்றது எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும். உங்களுடைய பர்மிஷனோட ரெக்கார்ட் பண்ணி உங்க வாய்ஸ் அங்கே இருக்கும். நாங்கள் எடிட் பண்ண மாட்டோம். தெரியும், ஏற்கனவே இல்லையா, நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க. எடிட் பண்ணாம ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி போயிட்டு இருக்கும். முக்கியம் புதுசாக வர காலேஜ் கிட்ஸ், நம்மளுடைய ஜூனியர்ஸுக்கு முக்கியமான விஷயம், நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுங்க. இப்போ நாங்கள் என்ன பேசி முடிச்சிருக்கோம், நான் லோகநாதனாக்க சீனியர்ஸுக்கு புரியும் நடத்த வேண்டாம், ஜூனியர்ஸ் தான் முக்கியமான விஷயம். ஸோ உங்க லெவல்ல இறங்கி நடத்துவாரு. நீங்க கொஸ்டின் கேட்டாதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலையான்னு லோகநாதனுக்கு தெரியும். அப்படி நிறைய விஷயம் சொல்லுவாப்ல. ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச் லோகநாதன். வெல்கம் டு டேட்டா சயின்ஸ் தமிழ். அண்ட் ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். ஆரம்பிச்சிருங்க லோகநாதன். நீங்க. தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் லோகநாதன். நான் இப்போ ஹைதராபாத்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஹெல்த் கேர் பேஸ்ட் கம்பெனில. ஸோ எனக்கு ஒரு 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ நான் ஒரு டெபுட்டி ஜெனரல் மேனேஜராக இருக்கேன். ஸோ ஐ எம் ஹேண்ட்லிங் டேட்டா அனலிட்டிக்ஸ், பவர் பிஐ அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக்ஸ். அந்த டீம்ஸ்லாம் நான் லீட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் நான் ஒர்க் as a சாஃப்ட்வேர் டெவலப்பர் as well as டெக்னிக்கல் சப்போர்ட். ஸோ இந்த 17 வருஷத்துல ஸோ என்னோட ரோல்ஸ் பலது சேஞ்ச் பண்ணாலுமே ஸோ டேட்டா பேஸ் இட்ஸ் மை வெரி கோர். ஸோ அதனால என்னோட நாலேஜ் நான் உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா பேஸ் ரிலேட்டட் எடுக்கலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பார்க்க போற டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் டேட்டா பேஸ் தான் நம்ம பார்க்க போறோம். NoSQL பத்தி ரொம்ப டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை. ஸோ அதுல RDBMS நம்ம நிறைய டேட்டா பேஸ் இருந்தாலுமே ஸோ ஒன் ஆஃப் த வெரி ஓல்ட் அண்ட் ட்ரெடிஷனல், ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடிய டேட்டா பேஸ், ரொம்ப ரிலேபிளான ஒரு டேட்டா பேஸ் பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட சீக்வல் சர்வர் சொன்னபடி MS SQL. இந்த MS SQL பத்தி தான் இப்போ நம்ம இப்போ இன்னிலிருந்து வரக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே நம்ம இப்போ டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த கிளாஸ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சீக்வல்லாம் இன்னும் தெரியல எனக்கு, இப்பதான் நான் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கான கிளாஸ். ஆக்சுவலா ஆல்ரெடி சீக்வல் எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஓரளவுக்கு இன்டர்மீடியட்டா இருக்கேன் அப்படின்னா அவங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். ஆக்சுவலா அவங்களோட செஷன் வர்றதுக்கு மேபி ஒரு 1 வீக் இல்லை ஒரு 10 days ஆகும். அதுக்கப்புறம் தான் வில் கோ டு த அட்வான்ஸ்டு டாபிக். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கொஞ்சம் ரெக்வஸ்டிங் யூ டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் சாட்ல நீங்க போஸ்ட் பண்ணலாம். செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐ வில் ஆன்சர் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த டாபிக் நவ். ஸோ நம்ம டேட்டா பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்காக டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ டேட்டா இல்லாம இந்த லைஃப் கிடையாது. ஆக்சுவலா சி எவ்ரிவேர் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறது, இப்போ நான் இந்த PPT ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கிறது, நீங்க ChatGPTல ஏதாவது ஒன்று டைப் பண்றது, நீங்க எவ்ரி டைம் நீங்க கடையில் போய் ஏதாவது பர்ச்சேஸ் பண்றீங்க, உங்க கிரெடிட் கார்டு நீங்க ஸ்வைப் பண்றீங்க, உங்க இன்ஸ்டாகிராம் நீங்க லாகின் பண்ணுவீங்க, நீங்க ஃபேஸ்புக் லாகின் பண்ணுவீங்க, எல்லாமே டேட்டா தான் ஆக்சுவலா. ஸோ அந்த டேட்டா வச்சு தான் தே வில் டூ ஆல் த அனாலிசிஸ், தே வில் டூ அண்ட் தே வில் அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா தரவுகள், டேட்டான்னு சொல்லக்கூடிய அந்த தரவுகளை வச்சு தான் அது எந்த மாதிரி அந்த ப்ராடக்ட் எத்தனை பேர் யூஸ் பண்றாங்க, எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றாங்க அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு எப்படின்னா அந்த பேக் எண்ட்ல உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ அனலைஸ் பண்றதுக்கு இப்போ உங்களுக்கு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளஸ் உங்களுக்கு மெஷின் லேர்னிங் எல்லாம் இப்போ இருந்தாலுமே கூட டக்குன்னு எனக்கு ஒரு டேட்டா என்கிட்ட இருக்கு, அதுக்கு நான் எனக்கு இமீடியட்டா எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் டைரக்டா போற முதல் ஆன்சர் பாத்தீங்கன்னா
சீக்வல் தான். அது எம்எஸ் SQL இருக்கலாம், இல்லை ஆர்க்கிளா இருக்கலாம், இல்லை மைசீக்வல் எது வேணாலும் இருக்கலாம். பட் நம்மளுக்கு ஒரு டேட்டா என்கிட்ட இருக்கு. அந்த டேட்டாவுக்கு என்கிட்ட ஒரு பேக் எண்ட்ல வந்து ஸ்ட்ரக்சர்டா இருக்கு அப்படின்னும் போது அதுக்கு எனக்கு இமீடியட்டா ஒரு ஆன்சர் வேணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து என்னோட சேல்ஸ் அண்ட் இன்னைக்கு என்னுடைய எத்தனை யூசர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து என்னோட ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் பார்க்கணும்னா இமீடியட்டா ஐ கேன் ரைட் த SQL query and I can get the output. ரைட், ஓகே. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூபிள் திங், ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் அப்படின்னு நம்ம சொன்னா என்ன சொல்லுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் திங் இன் த வேர்ல்ட் அப்படின்னு நம்ம கேட்டா நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? ஸோ ஐ வாண்ட் த செஷன் டு பி இன்டராக்டிவ். எனக்கு எல்லாருமே பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இட் டோன்ட் பி ஒன் சைட் ஆஃப் கம்யூனிகேஷன். ஐ வாண்ட் வந்து எல்லாரும் இன்டராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டேட்டா, இது ஆல்ரெடி நம்ம ஒரு படத்துல கூட நம்ம பார்த்திருப்போம். ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்துக்கு பேஸ் வந்து பாத்தீங்கன்னா இஸ் டேட்டா. ஸோ அந்த டேட்டாவுக்கும் இன்ஃபர்மேஷன் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா டேட்டா இஸ் சம்திங் லைக் ரா டேட்டா. அதுக்கு ஒரு மீனிங்கே இருக்காது ஆக்சுவலா. சப்போஸ் உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா வாட் யூ சே டேட்டா, நம்ம ஜென்ரலா வந்து டேட்டான்னு என்ன சொல்லுவோம் ஆக்சுவலா வந்து. ஸோ நம்ம டேட்டா எப்படி இருக்கும்? 1, then I have something called milk. This is called 20 rupees. This is called generally we call it as a data நம்ம சொல்லுவோம். இந்த டேட்டா வந்து இப்போ நான் பார்க்கும்போது there is no meaning actually. நம்மளுக்கு டேட்டா அப்படிதான் இருக்கும் நம்மளுக்கு வந்து வெளியில. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டேட்டா வந்து கன்வெர்ட் இன்டு as இன்ஃபர்மேஷன். எப்படி இன்ஃபர்மேஷனை மாற்றுவோம்? 1 liter ஆஃப் மில்க் இஸ் 20 rupees நம்ம மாற்ற போதுன்னா ஆகுது, இட் வில் பிகம் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த டேட்டாவை வந்து இன்ஃபர்மேஷனாக நம்ம மாற்றுறோம். இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம மாற்றும் போது தான் இட் வில் பிகம் மீனிங்ஃபுல். ஸோ நம்மளுக்கு அதை வச்சு நம்ம வந்து ஃபர்தராக வி கேன் டூ ஆல் த ப்ராசஸ். லைக் இப்போ நமக்கு இந்த ChatGPT, Copilotலாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் டேட்டா எல்லாம் உங்களால் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? யூஸ் பண்ண முடியாது. ஸோ டேட்டான்றது எப்படின்னா இட்ஸ் அ ஃபுட் ஃபார் ChatGPT. ஒரு Copilotக்கு வந்து டேட்டான்றது ஒரு சாப்பாடு மாதிரி. இன்னைக்கு அந்த சாப்பாடு கொடுத்தாதான் அந்த ChatGPT இல்லைனா வந்து அந்த Copilot எல்லாமே வந்து கேன் ஏபிள் டு லிவ். இப்போ நீங்க எதுவுமே கொடுக்கலன்னா அதெல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் வந்திருக்காது இன்னைக்கு எல்லாத்துக்கும். ஸோ டேட்டா இஸ் த பேஸ் ஃபார் எவ்ரி திங். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் சொல்றேன். எவ்வளோ டேட்டா வந்து ஒரு நாளைக்கு ஜென்ரேட் ஆகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இன் 2025 எவ்ரிடே ஹவு மச் டேட்டா இஸ் ஜென்ரேட்டிங். தெர் இஸ் ஒரு ஃபோர்ப்ஸ்ல வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணாங்க. 2025 ஒரு நாளைக்கு எவ்வளோ டேட்டா வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னும் போது 402.74 டெராபைட் ஆஃப் டேட்டா வந்து ஜென்ரேட் பண்றோம் ஒரு நாளைக்கு. நம்ம எல்லாரும் வேர்ல்டு ஃபுல்லா ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ டேட்டா வந்து ஜென்ரேட் ஆகுது. இதை ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒருத்தர் 12 ஹை டெஃபினேஷன் மூவியை உலகத்துல இருக்க எல்லாருமே வந்து ரிப்பீட் இல்லாம பார்த்தா எவ்வளவு இருக்குமோ அதான் அந்த 402.74 டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா. இந்த வேர்ல்ட்ல இருக்கிற மொத்தம், இந்தியாவில 100 கோடி பேர் இருக்காங்க. இந்த வேர்ல்ட்ல இருக்கிற மொத்த பேரும் ஒரு நாளைக்கு 12 படம் பார்த்தாங்கன்னா, ரிப்பீட்டட் இல்லாம டெய்லியும் பார்த்தாங்கன்னா எவ்வளவு ஆகுமோ அதான் வந்து இந்த 402.74 டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா. இப்போ இவ்வளவு பெரிய டேட்டா இருக்குல்ல, ஸோ ஹவ் வில் யூ ஹேண்டில் திஸ்? சம்ஒன் ஹஸ் டு கண்ட்ரோல், ரைட்? எல்லா டேட்டாவும் நம்ம கிட்ட வந்து ஸ்ப்ரெட் ஆகி நிறைய இடத்துல இருக்கும். ஸோ ஹவ் வில் யூ கண்ட்ரோல் த டேட்டா? கண்ட்ரோல் தான் வந்து இஸ் கால்ட் SQL, ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ்னு சொல்றேன். ஸோ வாட் இஸ் SQL? SQL நம்ம சொல்லும்போது இட் இஸ் இது வந்து ஒரு லாங்குவேஜ் ஆக்சுவலா. நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன் இல்லையா, நான் உங்ககிட்ட தமிழ்ல பேசுறேன், அது உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ அதே மாதிரி நான் வந்து டேட்டா பேஸ் கிட்ட பேசுறதுக்கு அதுக்கு ஒரு லாங்குவேஜ் வேணும். அந்த லாங்குவேஜ் தான் கால் SQL நம்ம சொல்லலாம், ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். யாராவது ப்ளீஸ் கொஸ்டின் கேட்காதவங்களா லைக் மியூட்ல போங்க, ஸோ தட் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குது. தேங்க்யூ. ஸோ ஓகே பாருங்க, தேங்க்யூ. ஸோ யாராவது உங்ககிட்ட வந்து SQL அப்படின்னு என்ன கேட்டாங்கன்னா, ஸோ யூ கேன் டெல் திஸ் இஸ் அ லாங்குவேஜ் டு கம்யூனிகேட் வித் ரிலேஷனல் டேட்டாபேஸ். ரொம்ப சிம்பிள். யாராவது இப்போ நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் வேணும், தமிழ், இங்கிலீஷ். அந்த லாங்குவேஜ் மூலமா உங்ககிட்ட நான் கம்யூனிகேட் பண்றேன் இல்லையா? அதே மாதிரி வந்து எந்த ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் அது கூட நீங்க கம்யூனிகேட் பண்ணோம்னா அதுக்கு வந்து SQLன்ற ஒரு டேட்டாபேஸ் இன்ஜின் தேவை ஆக்சுவலா. ஸோ அது மூலமா தான் யூ கேன் ஏபிள் டு கம்யூனிகேட் வித் டேட்டாபேஸ். ஸோ இட் இஸ் த ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் யூஸ்டு டு communicate with relational database, which is called structured query language. Okay. So யாராவது கேட்டாங்கன்னா, so you can very clearly tell this is the used to communicate with the database. தான் வந்து நம்ம structured query languages னு சொல்லுவோம், ரைட்? நம்ம வந்து இப்போ அடுத்த ஸ்லைட், ரைட்? நவ் இப்போ வந்து நம்ம SQL ல வந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து கவர் பண்ண போறோம். இதான் வந்து நம்மளுடைய கரிக்குலம்.
இப்போதைக்கு இதான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். பட் லேட்டர் ஆன் பார்ட்ல ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா வில் கம்யூனிகேட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி வேர்ல்ட்ல சீக்வலோட பவர் என்ன, எதுக்கு நம்ம சீக்வல் வந்து படிக்கிறோம், ஏன் வந்து தேவை, கொஞ்சம் மியூட் பண்ணிக்க ப்ளீஸ். ஸோ ரெண்டாவது நம்ம வந்து கோர் கான்செப்ட்ஸ் அண்ட் டெர்மினாலஜி இன் டேட்டாபேஸ் சிஸ்டம். டேட்டாபேஸ் நம்ம வரும்போது அதுல இருக்கக்கூடிய முக்கியமான வேர்ட்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ், டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷன் என்ன, டேட்டாபேஸ்னா என்ன, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதுன்ற பத்தி எல்லாம் நம்ம வந்து அந்த டெக்னாலஜிஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். மூணாவது டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ். டேட்டாபேஸ்னு வரும்போது நம்மளுக்கு தெரியும், எல்லாருக்குமே காலேஜ்ல நம்ம படிச்சிருப்போம், ரிலேஷனல் வெர்சஸ் நான் ரிலேஷனல் டேட்டாபேசஸ். நம்ம பார்க்க போறது ரிலேஷனல் டேட்டாபேசஸ், அதாவது என்னன்னா சீக்வல், மை சீக்வல், ஆரக்கிள், இதெல்லாம் வந்து ரிலேஷனல் டேட்டாபேசஸ். நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்னா நோ சீக்வல், இது நம்ம சொல்லுவோம் மாங்கோ டிபி, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நான் ரிலேஷனல் டேட்டாபேசஸ். அடுத்தது சீக்வல் சர்வரோட ஆர்கிடெக்சர். சீக்வல் சர்வர் போது நம்மளுக்கு அதனுடைய ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுல வந்து 3 முக்கியமான லேயர்ஸ் இருக்கு, அதை நம்ம பார்க்க போறோம். 3 விதமான ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. நம்ம ஷேர்ட் மெமரிஸ், அப்புறம் ரிலேஷனல் இன்ஜின்ஸ், அதுக்கப்புறம் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுது, ஹவு த கொரி இஸ் கெட்டிங் எக்ஸிக்யூட்டட், நம்மளுக்கு எப்படி அவுட்புட் வருது, அந்த ஆர்கிடெக்சரை பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். அடுத்ததுக்கு அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் we are going to the MS SQL சர்வர். அந்த MS SQL சர்வர்ல என்னென்ன பார்க்க போறோம், என்னென்ன எடிஷன்ஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கு. டெவலப்பர் எடிஷன் இருக்கு, எக்ஸ்பிரஸ் எடிஷன் இருக்கு, தென் வந்து என்டர்பிரைஸ் எடிஷன் இருக்கு, தென் வெப் எடிஷன்ஸ் இருக்கு. ஸோ யாருக்கு எந்த எடிஷன்ஸ் தேவை, நம்ம எந்த எடிஷன்ஸ் யூஸ் பண்ண போறோம், அதோட கம்பாரிசன்ஸ் என்ன, அதெல்லாம் வந்து அதோட லிமிடேஷன்ஸ் என்ன, அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னா, சீக்வல் சர்வர் இன்ஸ்டாலேஷன் கைடு. நீங்க வந்து உங்க சிஸ்டம்ல வந்து நீங்க வந்து ஆல்ரெடி நீங்க வந்து சீக்வல் சர்வர் இன்ஸ்டால் பண்ணலன்னா அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு வந்து உங்களுக்கு இருக்கும். சீக்வல் சர்வர் இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து SSMS இன்ஸ்டால் பண்ணணும். சீக்வல் சர்வர் என்ன, SSMS என்ன அப்படின்றத வந்து ஐ டெல் யூ. அதுக்கப்புறம் சின்ன ஒரு 2 ஸ்லைட்ல வந்து சீக்வலுக்கும் நோ சீக்வலுக்கும், அதாவது என்ன ரிலேஷனுக்கும் நான் ரிலேஷன் டேட்டாபேஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ், அதை பார்க்க போறோம். 4வது ரிலேஷன் டேட்டாபேஸ்க்கு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆசிட் சொல்லக்கூடிய அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன் அண்ட் டியூரபிலிட்டி. எந்த ஒரு ரிலேஷன் டேட்டாபேஸா இருந்தாலும் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா தட் இஸ் நாட் எ ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஸோ அது என்ன அப்படின்றத வந்து we are going to show with some ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், சீக்வல் சர்வர்ல இருக்கிற டேட்டா டைப்ஸ். ஸோ டேட்டா டைப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ நம்ம வந்து பைத்தான்ல பார்த்துருப்போம் இல்லையா? பைத்தான்ல வந்து நம்ம பார்க்கும்போது டேட்டா டைப்ஸ் வந்து அதுவே வந்து எடுத்துக்கோம் டைனமிக்கா. நம்ம வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணும்போது அது என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே அந்த டேட்டா வந்து டிஃபைன் பண்ணிக்கும். பட் சீக்வல் சர்வரை பொறுத்த வரைக்கும் we have to tell ஒவ்வொரு காலமும் என்ன டேட்டா டைப் பண்றது நம்ம சொல்லணும். எல்லா டேட்டா டைப்பும் பார்க்க போறோம். இன்டீஜர் நியூமெரிக்கல் டேட்டா டைப்ஸ் பார்க்க போறோம், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் பார்க்க போறோம், தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூலியன் டேட்டா டைப்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து அடிஷனல்ல வந்து சம் ஸ்பெஷல் டேட்டா டைப்ஸ் இருக்கு, அதையும் நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் டேட்டாபேஸ் ஃபைல்ஸ் அண்ட் பாராமீட்டர்ஸ். டேட்டாபேஸ்னா என்ன, 2 விதமான டேட்டாபேஸ் இருக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா MDF LDF சொல்லுவாங்க, மாஸ்டர் டேட்டாபேஸ் அண்ட் லாக் டேட்டா. LDF MDF மாஸ்டர் டேட்டா ஃபைல் அண்ட் லாக் டேட்டா ஃபைல் அப்படின்னா என்ன, அது எப்படி கிரியேட் பண்றது, எப்படி ஸ்டோர் ஆகும், அதை பத்தி ஒரு ஷார்ட்டா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து ஹவு டு கிரியேட் டேட்டாபேஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஹவு டு கிரியேட் அண்ட் ஆல்டர் த டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட். ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ண போறோம், அது எப்படி ஆல்டர் பண்ணணும், டிரா பண்ணணும், ட்ரங்கேட் பண்ணணும், அதெல்லாம் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து யூ ஆர் கோயிங் டு see what is the primary key and foreign key, then what is the constraints, different constraints இருக்கு இல்லையா, செக் கன்ஸ்ட்ரெயின், யூனிக் கன்ஸ்ட்ரெயின், அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். தென் இண்டெக்ஸஸ். ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இண்டெக்ஸஸ். இண்டெக்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும், ஒரு ஃபாஸ்டா வந்து நம்ம டேட்டா வந்து சர்ச் பண்றதுக்கு we can use generally for the index. அது எப்படி கிரியேட் பண்றது, அது எப்படி வந்து ஒரு டேபிள் வந்து எப்படி லிங்க் பண்றது, அதனால என்ன யூஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். தென் அதுக்கப்புறம் வியூஸ், விர்ச்சுவல் டேபிள்னு சொல்லக்கூடிய வியூஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் then we are going to the TSQL basics, transact SQL. SQL சொல்றீங்க, TSQL சொல்றீங்க. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? சீக்வல்ன்றது ஒரு காமன் ஆக்சுவலா வந்து. ஸோ இட் இஸ் applicable ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ். இந்த TSQL சொல்லக்கூடிய டிரான்சாக்ட் SQL சொல்றது வந்து என்னன்னா, இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் மைக்ரோசாஃப்ட்டுக்கு உண்டான ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, அதுதான் வந்து டிரான்சாக்ட் SQL. ஸோ அதை பத்தி நம்ம இதெல்லாம் பார்க்க போறோம். செலக்ட், இன்சர்ட், அப்டேட், டெலிட் இதெல்லாமே வந்து TSQL வரும். அதுக்கப்புறம் வந்து ஃபில்டரிங் பார்க்க போறோம், வேர் கண்டிஷன்ஸ் அதெல்லாம், சார்ட்டிங் பண்ண போறோம், அசெண்டிங், டிசெண்டிங் அதெல்லாம் பார்க்க போறோம். தென் ஜாயினிங் த டேபிள்ஸ், டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்கு நம்மளுக்கு வந்து, இன்னர் ஜாயின், அவுட்டர் ஜாயின், லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், அது அப்புறம் ஃபுல் ஜாயின் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். பட் மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து பார்க்க போறது
நம்ம மூணு தான் நமக்கு மோஸ்ட்லி தேவைப்படும். இன்னர் ஜாயின், லெஃப்ட், ரைட், இது 3 தான் வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஃபுல் அவுட்டர் ஜாயின் வந்து நம்ம ரொம்ப டே டு டேல யூஸ் பண்ண மாட்டோம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த யூஸ் கேசஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம். எல்லா அக்ரிகேட் ஃபங்க்ஷனும் பார்க்க போறோம். மின், மேக்ஸ், ஆவரேஜ், கவுண்ட், சம். வி ஆர் கோயிங் டு சி ஆல் த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். அதுக்கப்புறம் குரூப் பை பார்க்க போறோம். குரூப் பை ஃபங்க்ஷனாலிட்டி பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் சப் கொரிஸ் பார்க்க போறோம். கொரி வித்தின் அ கொரி, ஒரு கொரிக்குள்ள எப்படி இன்னொரு கொரியை வந்து நம்ம கால் பண்ண போறோம் அப்படின்ற சப் கொரிஸ் பத்தி பேச போறோம். தென் பில்ட் இன் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ், சப்ஸ்ட்ரிங், நிறைய வந்து ஸ்ட்ரிங் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம எல்லாம் பார்த்துக்கோ, நார்மலைசேஷன் பார்க்க போறோம். 1NF, 2NF, 3NF, பாய்ஸ் கோட், இந்த 4 நார்மலைசேஷன்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ நார்மலைசேஷன்ஸ் பேசிக்கா வந்து எப்படி ஒரு டேபிள் வந்து இருக்கணும், டீநார்மலைசேஷன் வந்து எப்படி ஒரு டேபிள் இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து we are going to tell. அதுவும் நம்ம வந்து லேட்டர் ஆன் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் டீநார்மலைசேஷன், நார்மலைசேஷனுக்கு ஆப்போசிட் டீநார்மலைசேஷன். எப்போ வந்து நார்மலைசேஷன் பண்ணணும், டீநார்மலைசேஷன் எதுக்கு தேவைப்படும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம் யூஸ் கேஸோட. ஃபைனலா வந்து நம்ம பார்க்க போறது அட்வான்ஸ்டு TSQL சொல்லக்கூடிய காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. யாராவது ஒருத்தர் டேட்டா அனலிட்டிக்ஸ்க்காக போறீங்க அப்படின்னீங்கன்னா, நான் கீழே சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் 2 நீங்க இல்லாம டேட்டா அனலிட்டிக்ஸ்குள்ள நீங்க போகவே முடியாது. ஆக்சுவலா வந்து சிடி வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆப்ஷன் இன் ரிலேஷன் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட். உங்க கொரியை வந்து எவ்வளவு ஃபாஸ்டா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட் ஆக்சுவலா. இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். பட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் மேல சொன்ன டாபிக்ஸ்லாம் நீங்க படிச்சா மட்டும்தான் இந்த சிடியும் சொல்லக்கூடிய காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன்ஸும் விண்டோஸ் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம். விண்டோஸ் ஃபங்க்ஷன்றது ரேங்க், அது ரிலேட்டடா பார்க்க போறோம். ரேங்க் இருக்கு. தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து லேக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரேங்க்லயே வந்து நிறைய உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு ஆக்சுவலா. வந்து டை வந்தா எப்படி பாக்குறது, இப்போ 2 பேரும் ஒரே மார்க்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து சேம் ரேங்க் கொடுக்கலாமா இல்ல டிஃப்ரெண்ட் ரேங்க் கொடுக்கலாமா அப்படின்னு இருக்கு. ரேங்க், டென்ஸ் ரேங்க் இருக்கு. ஸோ ஆல் வி ஆர் கோயிங் டு சி பார்ட்டிஷன் பை இருக்கு. நிறைய வந்து விண்டோஸ் ஃபங்க்ஷன்ல ஒரு 6-7 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம டீடைலா பார்க்க போறோம். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸல்ல பார்த்துருப்போம் பைவட் அண்ட் அன்பைவட்டிங், ரோஸை காலமும் காலம் ரோஸாவும் நம்ம எக்ஸல்ல பண்ணியிருப்போம். அதை வந்து நம்ம வந்து MS SQL சர்வர்லயும் பண்ண முடியும் ஆக்சுவலா வந்து. ஸோ அதெல்லாம் எப்படி பண்றோம்னு பார்க்க போறோம். ஸோ திஸ் இஸ் அவர் ஓவரால் கரிக்குலம் ஆஃப் த SQL சர்வர் டேட்டாபேஸ். இதுல ஏதாவது பிளஸ் ஆர் மைனஸ் ஃபியூச்சர்ல இருந்ததுன்னா வில் அப்டேட். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி, ஸோ எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும், SQL வந்து எதுக்கு நான் வந்து தேவைப்படுது. இப்போ வந்து எல்லாம் AI வந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து கோபைலட் வந்துருச்சு. ஸோ ஸ்டில் வந்து நான் வந்து எதுக்கு வந்து SQLs வந்து எல்லா கம்பெனிலும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா, ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் ஆக்சுவலா வந்து. ஸோ உங்ககிட்ட ஒரு பெரிய டேட்டா செட் இருக்கு. ஸோ உங்ககிட்ட ஒரு பெரிய டேட்டா செட் இருக்கு. ஸோ அந்த டேட்டா செட் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு 1 lakh 2 lakh ரெக்கார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸல்ல வந்து some லிமிடேஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. டக்குன்னு அந்த எக்ஸல் நீங்க ஓப்பன் பண்ணி நீங்க ஒரு பெரிய டேட்டாவை நீங்க பார்க்கணும் அப்படின்னா இட்ஸ் நாட் பாசிபிள் ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு அதே மாதிரி வந்து நீங்க வந்து உங்களுக்கு கோபைலட் இல்லை மிஷின் லேர்னிங் எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு டேட்டா வந்து நம்ம செக்யூர்டா இருக்கணும் அப்படின்னும் போது என்னன்னா நம்ம ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்குள்ள போவோம் ஆக்சுவலா வந்து. ஸோ அது என்னன்னா இந்த சீக்கிரோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அது வந்து ரொம்ப ஈஸி ஆக்சுவலா. இந்த ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரி தான். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்னு போட்டோம்னா அது எதுவுமே புதுசா வந்து நம்ம செலக்ட்ன்றது நம்ம லைஃப்ல எத்தனை தடவை கேள்விப்பட்டிருக்கோம். அது ஒரு ஜஸ்ட் இங்கிலீஷ் வேர்டு தான். அது ஸ்டார் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டோம். ஃப்ரம்ன்றது ஒரு கீவேர்டு ஆக்சுவலா. சீக்கிரம் வரும்போது அதுக்கு வேற பேர் வைக்கிறோம். செலக்ட் DML ஸ்டேட்மெண்ட்ஸ் வைக்கிறோம். ஸ்டார் அப்படின்றது வந்து ஒரு ஆபரேட்டர் இல்ல ஒரு கீவேர்டுன்னு சொல்றோம். ஃப்ரம்ன்றது ஒரு கீவேர்டு, டேபிள் நேம்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு பேரை மாத்தி அது வைக்கிறோம். கண்டிப்பா டே டு டேல நம்ம எல்லாருமே வந்து அந்த வேர்டை யூஸ் பண்ண வேர்டு தான். அதை வந்து நம்ம SQL டைப் பண்ணும்போது இட் become a command and it will execute the query and it will give the output. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த மாடர்ன் டேட்டா அனலிட்டிக்ஸ்ல ஸோ எங்க வந்து என்னோட SQL வந்து ஃபிட் ஆகும் நார்மல் டேட்டா அனலிட்டிக்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்கல்ல. நீங்க மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக்ஸோட ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். நம்ம வந்து செஷன் எடுத்திருந்தாங்க. SQL வந்து நீங்க உங்களால் அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து SQL வந்து செப்பரேட்டா வந்து உங்களுக்கு ஒரு டூலா இருந்தது. பட் இப்போ என்னன்னா, இப்போ வரக்கூடிய எல்லா ஒரு சாஃப்ட்வேர்ஸ்லயும் ஃபேப்ரிக்ஸா இருக்கட்டும், இல்ல ஸ்னோஃப்ளேக்கா இருக்கட்டும், இல்ல பிக்வரியா இருக்கட்டும், இல்ல அமேசான்ல இருக்கக்கூடிய ரெட்ஷிஃப்டா இருக்கட்டும், எல்லாமே என்ன பண்றாங்க, SQL வந்து ஒரு இன்டர்ஃபேஸா அதிலேயே கூடவே ஆட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அது என்னன்னா யூ கேனாட் அவாய்ட் தட். ஸோ அது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து சால்விங் மார்க்கெட்டிங் ஆக்சுவலி. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணும்போது என்ன கொடுக்குறாங்கன்னா, இட் இல் பிகம் எவ்ரி திங் இன் ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல தேர் ட்ரைங் டு கிவ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பெட்டரா கொடுக்கறதுக்கு தேர் மேக்கிங் எவ்ரி திங் அஸ் அ சிங்கிள் ஃப்ரேம் ஒர்க்லயே தேர் ப்ரொவைடிங் எவ்ரி திங். நீங்க அங்கேயே வந்து டேபிளை கிரியேட் பண்ணிக்கலாம், அங்கேயே நீங்க கொரி பண்ணிக்கலாம், அங்கேயே வந்து உங்களோட மிஷின் லேர்னிங் அல்காரிதம் எழுதிக்கலாம், அங்கேயே வந்து யூ கேன் ஏபிள் டு ஜென்ரேட் த டேட்டா, அங்கேயே நீங்க அவுட்புட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இட் இஸ் ஈஸி ஃபார் த யூசர்
அவங்க என்னன்னா டு கீப் த யூசர் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்றதுக்கு எப்படி வந்து ஒரு கஸ்டமர்ஸ் வந்து ஹவு கேன் மேக் இட் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு ட்ரை டு கிவ் எவ்ரி திங் சிங்கிள் ப்ராடக்ட். ஸோ அப்போ யூசர் வந்து என்னன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு சாஃப்ட்வேரை தேடி அவங்க போக வேண்டியது இல்லை. ஸோ இதை ட்ரை டு மேக் எவ்ரி திங் சிங்கிள் பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்துறாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸும் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஸ்டில் ரிலே ஆன் SQL. இவர் சொல்றாங்க மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா 90% ஆஃப் த ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் இந்த வேர்ல்ட் ஸ்டில் தேர் ஒர்க்கிங் வித் ரிலேஷன் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட். நம்ம அந்த கோபெரிட் அதெல்லாம் சொல்லாம எல்லா கம்பெனி 90% ஆஃப் த நம்ம நோ ஸ்கில் எல்லாமே பேசினாலும் கூட பட் ஆர்டினல்ஸ் வந்து எல்லா கம்பெனிலுமே வந்து இட் ஷுட் பி இங்க வந்து தவிர்க்கவே முடியாது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 90% ஆஃப் த ஃபார்ச்சூன் 500 கம்பெனி வந்து தேர் யூசிங் ஸ்டில் ஆர்டினல்ஸ். ஸோ த எவால்விங் ஸ்ட்ரென்த் ஆஃப் SQL in 2025. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதனோட ஸ்ட்ரென்த் இன் SQL 2025ல உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ இட் இஸ் சம்திங் லைக் இட் இஸ் அ ரோபஸ்ட் லாங்குவேஜ். ஆக்சுவலா நீங்க வந்து என்னன்னா நம்ம டேட்டா எந்த அளவுக்கு க்ரோ ஆகிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு வந்து வி ஆர் கோயிங் டு யூஸ் த மேசிவ் டேட்டா செட். நம்ம கிட்ட வந்து டேட்டா வந்து நான் சொன்னேன் இல்லையா ஒரு நாளைக்கு 402 டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து ஜென்ரேட்டிங். ஓகே, ஸோ அந்த டேட்டா வந்து நம்ம வந்து ரொம்ப ஈஸியா வந்து எல்லாருமே வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் வந்து பாத்தீங்கன்னா SQL இருக்கு. இப்போ நம்ம நிறைய சொல்ற மிஷின் லேர்னிங் அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்னா கூட ஏன் இப்போ நோ கோட் டூல்ஸ் கூட வந்துருச்சு. நீங்க டூல்ஸ் நீங்க எந்த ஒரு கோடுமே எழுத வேணும். இந்த டூல்ஸ் வந்து இட் வில் ஜென்ரேட் ஆல் தி கோட்ஸ் அண்ட் சின்டாக்ஸ் எவ்ரிதிங் இட் வில் ஜென்ரேட். ஒன்லி திங் என்னன்னா நீங்க அந்த லாஜிக்ஸ் மட்டும் நீங்க அந்த இடத்துல எழுதினா மட்டும் போதும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கூட இந்த SQL வந்து யூ கேனாட் அவாய்ட் ரைட். இப்போ வந்து என்னன்னா SQL வந்து இருக்கும் பட் என்னன்னா அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வேற ஒரு வேற ஒரு லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ பைப் லைன்ஸா இருக்கட்டும், முன்னாடி வந்து ETL நம்ம எப்படி பண்ணுவோம், நம்ம வந்து மேனுவலா பண்ணிட்டு இருப்போம். ஒரு ஃபைல் எடுப்போம், அதுக்கப்புறம் வந்து அதை அப்லோட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நம்ம திருப்பி வந்து ஜென்ரேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம கொரி போட்டு பார்ப்போம். இப்போ அப்படி கிடையாது இல்ல. இப்போ நிறைய வந்து பைப்ல ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த அஸ்யூர் வந்து டேட்டா பிரிக்ஸ் இந்த ஸ்னோ ஃபிளேக்ஸ் அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த டேட்டா கூட ETL ப்ராசஸ் எல்லாமே வந்து ஆல் பிகம் ஆட்டோமேட்டட். பட் எல்லாமே என்னதான் ஆட்டோமேட் பண்ணாலும் வந்து அந்த SQLன்ற ஒரு கான்செப்ட் வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து இங்க அவாய்ட் பண்ணவே முடியாது. ஆக்சுவலா வந்து ஒன் வே ஆர் அதர் வே யூ ஹேவ் டு யூஸ் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ ஃபைனல் தாட்ஸ் என்ன அப்படின்னா ஸோ SQL வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் அபவுட் ரைட்டிங் த கொரிஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஸோ ஹவு யூ திங்க் டிஃபரெண்ட்லி, யூ ஹவ் டு திங்க் டிஃபரெண்ட். ஸோ நீங்க எந்த அளவுக்கு உங்ககிட்ட டேட்டா இருக்கு அந்த டேட்டாவை நீங்க எப்படி வந்து ஹவு யுவர் இமேஜினேஷன் எப்படி நீங்க இமேஜ் பண்ண போறீங்க, எப்படி அந்த டேட்டா வந்து யூஆர் கோயிங் டு மேக் இட் இன் ஸ்ட்ரக்சர்டு வே அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலி நீங்க எப்படி வந்து திங்க் பண்ண போறீங்க அப்படின்றத வந்து தான் வந்து அதை வச்சு தான் நீங்க வந்து SQL வந்து யூஆர் கோயிங் டு பிகம் ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஆக போறீங்க இல்ல ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆக போறீங்க அப்படின்னா யூ ஹவ் டு திங்க் டிஃபரெண்ட். என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு, இட்ஸ் நாட் சம்திங் லைக் ஜஸ்ட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் போட்டா டேபிள் இருக்க இன்ஃபர்மேஷன். தட் இஸ் நாட் SQL. That's not how to, that's not writing the queries. So you have to think different, you have to ask different questions. Prompt engineering மாதிரி தான் நம்ம எந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து நம்ம சாட் ஜிபிடிட்டோ இல்ல வந்து ஒரு கோபெரிட்ல ஸோ அக்கார்டிங்லி டு கிவ் தி ஆன்சர். ஸ்டார்ட் வீடியோ கொடுக்கவா? கொஞ்சம் சாரி மியூட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம வந்து என்னன்னா இப்போ SQL வந்து இப்போ நான் படிச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து என்ன மாதிரி வேலை எல்லாம் கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் நீங்க வந்து ஒரு கரியருக்குள்ள நீங்க இப்பதான் எடுத்து கால் வைக்கிறீங்க. அப்படியே நான் இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு SQL படிச்சிருக்கேன் அப்படின்னா ஸோ நீங்க வந்து ஒரு ஜூனியர் டேட்டா அனலிஸ்ட் இல்ல டேட்டா அனலிஸ்ட் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலா வந்து ஸோ அந்த டேட்டா அனலிஸ்ட் ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலா இந்த ஒரு ஸ்லைடு வந்து அவங்களுடைய ஒர்க் என்ன மாதிரி இருக்கும். டேட்டா அனலிஸ்ட் ஒரு நீங்க ஒரு SQL படிச்சிருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்லி என்ட்ரி லெவல் ஜாப் வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேட்டா அனலிஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஜாப் தான் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபரபிளா எல்லாருக்கும் வந்து கிடைக்கும். ஸோ வாட் தே வில் டூ ஆக்சுவலா டேட்டா அனலிஸ்ட் தே வில் கலெக்ட் த டேட்டா. உங்ககிட்ட வந்து ஒரு டேட்டா இருக்கும். ஸோ அந்த டேட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணி யூ வில் வேலிடேட். ஸோ எப்படி அந்த டேட்டா வந்து அக்யூரேட்டா இருக்கா இல்ல கம்ப்ளீட்னஸா இருக்கா ரிலவன்ஸா இருக்கா. நீங்க வந்து ஒரு ப்ராப்பர் டேட்டா வந்து நீங்க வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு டேட்டா அனலிஸ்ட் வந்து வேணும். இப்போ நீங்க ஒரு டேட்டா அனலிஸ்ட் வந்து என்ன பண்றாரு டேட்டா கிட்ட இருக்கு அந்த டேட்டா ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் கொடுத்துன்னு வச்சுக்கீங்களேன். அந்த டேட்டா வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆக்சுவலா வந்து நிறைய நல்ஸ் இருக்கும், நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்கும், இல்ல வந்து ப்ராப்பரா வந்து டேட்டா இருக்காது ஆக்சுவலா வந்து. ஸோ அந்த டேட்டா வந்து நீங்க ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் கொடுத்துன்னு வச்சுங்களேன். நீங்க எதிர்பார்க்குற அவுட்புட்டோ இல்ல அதுக்காக வந்து அவர் நிறைய வந்து மெனக்கடணும், நிறைய வேலை பண்ணணும், நிறைய கிளீனிங் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்னன்னா இந்த டேட்டா அனலிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா தே வில்
என்ஷூர் தட் டேட்டா வந்து எனக்கு வந்து அக்யூரஸா இருக்கா, கரெக்டா இருக்கா, எல்லா காலம்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து ரிலவெண்டா இருக்கா, இல்ல வந்து ஏதாவது someone mute it please. ஸோ டேட்டா கலெக்ஷன் அண்ட் வேல்யூஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கிளீனிங் அண்ட் ஃபார்மேட்டிங். ஸோ நிக்க மாட்டேங்குது அன்மியூட்ல கிடக்கு. ஸோ நெக்ஸ்ட் அந்த டேட்டா கலெக்ஷன் அண்ட் வேலிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் யூ வில் கிளீன் த டேட்டா. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீக்வல் சரி எந்த ஒரு எஸ்கியூலாக இருந்தாலும் சரி, இந்த டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக இருக்காது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேட்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டைப்போ மிஸ்டேக்ஸ் இருக்கும். ப்ராப்பராக டேட்டா வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காது, இல்லைனா வந்து டேட்டாஸ் வந்து மிஸ் ஆயிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா தே ஆர் கிளீன் அண்ட் தே வில் ஃபார்மேட் எவ்ரிதிங். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி டேட்டா கிளீனிங் ஃபார்மேட்டிங் எல்லாம் எப்படி பண்ண போறோம், அதுக்கு என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து எஸ்கியூஎல் இருக்கு அப்படின்றத லேட்டர் பார்ட். அதுக்கப்புறம் இடின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ். ஸோ டேட்டா வந்து எந்த அளவுக்கு எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, என்ன மாதிரி பேட்டர்ன்ல இருக்கு, அவுட்லேயர்ஸ் ஏதாவது வந்து அவுட் ஆஃப் த ரேஞ்ச் ஏதாவது டேட்டாஸ் ஏதாவது இருக்கா, ஆல் தே வில் அனலைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு பவர் பிஐக்கோ இல்லை டேப்லெட்டோ டேட்டா வந்து நீங்க வந்து டேட்டா வந்து புல் பண்றீங்க, இல்லை பைத்தானுக்கு பில் பண்றீங்க அப்படின்னா ஸோ யூ ஹேவ் டு டூ ஆல் தோஸ் த்ரீ திங்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம வந்து பைத்தான்ல தான் 8:30 வீட்டுக்கே வரைஞ்சது. இப்பதான் உட்காந்து படிச்சுக்கிட்டு. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து பைத்தான்ல வந்து இதெல்லாம் பண்ணலாமே அப்படின்னா எஸ் யூ கேன் டூ இட் இன் பைத்தான். பட் இது எல்லாமே வந்து இப்போ சீக்வல்லையும் பண்ண முடியும். பிகாஸ் இஃப் யூ ஆர் டேட்டா அனாலிசிஸ்ட், நீங்க இந்த கிளீனிங் ஆக்டிவிட்டிஸ்லாம் ஸ்டார்டிங்ல பண்ணிட்டீங்கன்னா how accurately your data is there, how your data is very much ஒரு இன்டெகிரிட்டி இருக்கணும்ல, டேட்டான ஒரு நம்பகத்தன்மை இருக்கணும்ல. ஒரு டேட்டா வருதுன்னா அந்த டேட்டா இஸ் ஹவு ரிலையபிள், ஹவு த டேட்டா இஸ் அக்யூரசி அப்படின்னு அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க ஃபர்தரா அந்த டேட்டா வச்சு நீங்க ஏதாவது ஒரு அனாலிசிஸ் பண்ணாலோ இல்ல வந்து அதை வச்சு நீங்க ஏதாவது வந்து ஒரு ஒர்க் அரவுண்ட் பண்ணாலோ அது உங்களுக்கு உண்டான அவுட்புட் வந்து ப்ராப்பரா வரும். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் யூ கேன் டூ ஆஸ் எ டேட்டா அனலிஸ்ட். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் ஸ்கில். பட் இதை தவிர்த்து இதெல்லாம் தெரிஞ்சு இஃப் யூ டோன்ட் ஹேவ் தட் ஸ்டேக் ஹோல்டர் கம்யூனிகேஷன், அது என்னன்னா வாட் எவர் த டேட்டா உங்ககிட்ட இருக்கோ அந்த டேட்டா வந்து யூ ஹேவ் டு கன்வெர்ட் அண்ட் இன்டு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. நீங்க வந்து இந்த டேட்டாவெல்லாம் ஒரு விஷுவலா கன்வெர்ட் பண்ணிட்டீங்க, அந்த டேட்டா வந்து யூஆர் கோயிங் டு எக்ஸ்பிளைன் டு ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா நான் ஒரு ப்ராடக்டோ இல்லை ஒரு ப்ராஜெக்டோ பண்ணியிருக்கேன், அதை வந்து எனக்கு யார் ரெக்வஸ்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் ஸ்டேக் ஹோல்டர் சொல்லுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த டிஎஸ்ஐடியில் இருக்க டீம் நீங்க எல்லாருமே ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படி கூட சொல்லலாம். மெல்கோ சார் ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன்ல, நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியல அப்படின்னா இப்போ போட்ட எஃபர்ட்ஸ் இப்போ நான் பண்ணதுக்கு எதுவுமே வந்து ஒரு யூஸே இருக்காது ஆக்சுவலி. ஸோ திஸ் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். நான் என்ன சொல்ல வரேனோ அது உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது என்னோட கடமை. ஸோ ஹவு ஐ கேன் டூ இட், தட் இஸ் அப் டு அது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த கம்யூனிகேஷன் வந்து நீங்க ஹவ் டு கிவ் இட் வெரி ப்ராப்பர்லி. அதுதான் வந்து நம்ம வந்து ஸ்டேக் ஹோல்டர் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். ஸோ இவங்க மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா டேட்டா அனாலிஸ்டோட ப்ராப்ளம் என்னன்னா தே வில் கிளியர் த கன்ஃபியூஷன்ஸ். டேட்டாவில் இருக்கக்கூடிய அந்த கன்ஃபியூஷன்ஸை வந்து நம்ம அவங்க கிளியர் பண்றது அவங்களுடைய one of the main work. They will clean, explore, visualize and communicate, help companies make informed decision with confidence. இந்த informed decisions அப்படின்னா they know இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு மார்க்கெட்ல வந்து லான்ச் பண்றாங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகுமா ஆகாதா, இந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளவு ஒரு நாளைக்கு சேல் ஆகும், ஸோ இதனுடைய காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து தே வில் டிஸ்கஸ். அதை தான் வந்து நம்ம வந்து இன்ஃபார்ம்டு டிசிஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து அனாலிசிஸ் பண்றதுக்கு தே நீட் த டேட்டா. ஸோ தே நீட் ப்ராப்பர் டேட்டா. அந்த ப்ராப்பர் டேட்டாவை கொண்டு வரதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா டேட்டா அனாலிஸ்ட் கிட்ட தான் இருக்கு. ஸோ நம்மளுக்கு வரக்கூடிய டேட்டா எல்லாமே வந்து ப்ராப்பரா இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. இஃப் யூ ஆர் யூசிங் த RDBMS ஸ்ட்ரக்சர்டு டேட்டா அப்படின்னு இருக்கும்போது எஸ் ஆப்வியஸ்லி யூ கேன் கெட் த ப்ராப்பர் டேட்டா மோஸ்ட்லி. பட் ஸ்டில் நம்ம அந்த டேட்டா வந்து ஹவு பர்ஃபெக்ட்லி யூஆர் கிளீனிங் அண்ட் மேக் இட் அக்யூரசி நம்ம பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி யுவர் அவுட்புட்டை வந்து கரெக்டாக வரும். நம்ம குப்பை போட்டால் என்ன வரும், உங்களுக்கு குப்பை தான் வரும். ஸோ யூ ஹேவ் டு மேக் தட் கிளீன் தட் கார்பேஜஸ் அண்ட் மேக் இட் ப்ராப்பராக அது செக்ரிகேட் பண்ணி யூ ஹேவ் டு கிவ் த ப்ராப்பர் டேட்டா. ஸோ யாராவது வந்து எனக்கு வந்து எஸ்கியூஎல் மட்டும் தான் தெரியும், எனக்கு வந்து மிஷின் லேர்னிங் இப்பெல்லாம் வந்துருச்சு, நிறைய வந்து LLM வந்துருச்சு, எப்படி எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா அது எல்லாமே இருந்தா கூட அந்த டேட்டா இல்லாம அந்த LLM மிஷின் லேர்னிங்ஸ்லாம் வந்து ஒரு யூஸும் கிடையாது ஆக்சுவலா. ஸோ டேட்டா வந்து ஹவு மச் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டேட்டா. நீங்க டேட்டாவோட எப்படி ரொம்ப பேசுறீங்களோ
ஸோ யூ ஹவ் டு ஸ்பீக் டு தி டேட்டா. ஃபர்ஸ்ட் லைன்ல நீங்க பார்த்துருக்கீங்க லேர்ன் டு ஸ்பீக் வித் டேட்டா அப்படின்னு. ஏன் அது நான் வந்து அந்த மாதிரி வச்சேன்னா, ஸோ யூ ஹவ் டு ஸ்பீக் வித் டேட்டா. நீங்க எந்த அளவுக்கு பேசுறீங்களோ அந்த டேட்டா கிட்ட, எந்த அளவுக்கு அந்த டேட்டா வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த டேட்டா வந்து கிவ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு யூ. ஸோ இட்ஸ் ஆல் அப் டு யூ. ஸோ டேட்டா வந்து நீங்க வந்து ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த டேட்டா வந்து எப்படி வந்து டிஃப்ரெண்டா ஹவ் யூ ஆர் ஆஸ்கிங் த கொஸ்டின், ஸோ இட் வில் கிவ் த ஆன்சர்ஸ். ரைட். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம் ஏன் வந்து எஸ்கியூஎல் வந்து இருக்கு அப்படின்றத பார்த்தோம். நவ் வி ஆர் கோயிங் டு த மெயின் டாபிக் டேட்டாபேஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஸோ வாட் ஆர் ஆல் த டேர்ம்ஸ் ஆர் தேர். ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸ் குள்ள போறோம் அப்படின்னா சில டெர்மினாலஜிஸ்ல வந்து சம் கீவேர்ட்ஸ் வந்து யூ ஹேவ் டு நோ தட் பிஃபோர் யூ ஆர் என்டரிங் டு த SQL சர்வர். ஸோ டேட்டாபேஸ்ன்னு சொல்றோம் இல்லையா. ஸோ ஜென்ரலி எதை நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம கிட்ட டேட்டா இருக்கு. அந்த டேட்டா வந்து ஆர்கனைஸ்டா ஒரு இடத்துல வந்து கலெக்ட் பண்ணி அது எலக்ட்ரானிக் ஸ்டோரேஜா நம்ம வந்து வச்சிருப்போம். அந்த டேட்டா வந்து என்னால மேனிபுலேட் பண்ண முடியும். இப்போ என்கிட்ட ஒரு குடோன் இருக்கு. அந்த குடோன்ல வந்து நான் நிறைய வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். தட் இஸ் கால்டு வை வி ஆர் சேயிங் குடோன். ஒரு வந்து ஒரு வேர் ஹவுஸ்ன்னு சொல்றோம். ஏன் வந்து ஒரு பொருளை சேமிக்கக்கூடிய இடம். அதை வந்து நம்ம டேட்டா பேஸ்ன்னு சொல்ல முடியாது. அது வந்து டேட்டா பேஸ்ன்னும் போது நீங்க எலக்ட்ரானிக்கா ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா தட் இல் பிகம் டேட்டா பேஸ். எக்ஸல் கூட ஒரு வகையில ஒரு RDBMS தான். ஸோ எக்ஸல் வந்து எவல்யூஷன் ஆகி அதுல சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்றதுனால தான் தென் அகைன் வி கம் டு தட் எலக்ட்ரானிக் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய அந்த RDBMSலாம் நம்ம வந்திருக்கோம் ஆக்சுவலா வந்து. ஸோ டேட்டா பேஸ் அப்படின்னு என்னன்னா இட் இஸ் ஆர்கனைஸ்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. தே சப்போர்ட் எலக்ட்ரானிக் ஸ்டோரேஜ் அண்ட் மேனிபுலேஷன்ஸ். நீங்க டேட்டா வந்து ஒரு பேக்கெண்ட்ல ஸ்டோர் பண்ணதுக்கு டேட்டா உங்களால வந்து புது டேட்டா உங்களால இன்சர்ட் பண்ண முடியும். அந்த டேட்டா வந்து நீங்க அப்டேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். இஃப் ரெக்வயர்ட் யூ கேன் கம்ப்ளீட்லி வந்து அதை வந்து கேன் பி புட் கிளியர் ஆல்சோ. ஸோ இதை தான் வந்து ஜென்ரலா வந்து யூ கேன் கால் இட் அஸ் டேட்டாபேஸ். ஓகே, டேட்டா இருக்கு. ஸோ டேட்டாபேஸ் பார்த்தாச்சு. தென் வாட் இஸ் த டேட்டா? டேட்டா இஸ் கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபேக்ட்ஸ். நம்ம டெய்லி நம்ம பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம் இல்லையா. அந்த டேட்டாவை தான் அதை தான் வந்து நம்ம ஜென்ரல் என்ன பண்ணுவோம், டேட்டான்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு ரா ஃபார்ம் என்னும் போது என்னன்னா அது எந்த ஒரு மீனிங்கும் இருக்காது ஆக்சுவலா வந்து. அன்ப்ராசஸ்டா இருக்கும், ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டா இருக்கும், ஸ்கேட்டர்டா இருக்கும் ஆக்சுவலா வந்து. அதை வந்து உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது ஆக்சுவலா வந்து. ஸோ டேட்டா ஆன் இஸ் ஓன் மைட் மீனிங்லெஸ். ஸோ அந்த டேட்டா வந்து நீங்க மீனிங்ஃபுல்லா மாத்துறதுக்கு தான் நம்ம அது வந்து இன்ஃபர்மேஷன் சொல்றோம். டேட்டா தட் இஸ் ப்ராசஸ்ட், ஆர்கனைஸ்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர், ஆல்வேஸ் மீனிங்ஃபுல், ரிலேட்டிவ்லி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ யாராவது உங்ககிட்ட வந்து டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா, டேட்டா இஸ் சம்திங் லைக் இட் வில் பி தேர். உங்ககிட்ட வந்து ப்ராப்பரா இருக்காது ஆக்சுவலா. நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல 1 மில்க் 20 அப்படின்னு வந்து உங்ககிட்ட ஒரு 3 ஃபீல்டு இருக்கு. அதை ஒரு இடத்துல வச்சு பார்த்தோன்னா அது ஆக்சுவலா ஒரு டேட்டா. ஆனா அதுக்கு வந்து என்னால வந்து அதுக்கு ஒரு அர்த்தமா அதை வந்து சொல்ல முடியாது. அது வந்து அதை ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்லணும். எப்படி சொல்லலாம், 1 லிட்டர் பால் வந்து 20 ரூபா அப்படின்னு சொல்லும் போது இட் பிகம் மீனிங்ஃபுல். அதே டேட்டா தான். அந்த 3 வேர்ட்ஸ் நான் ஒன்னா சேர்த்து ஐ எம் மேக்கிங் இட் அ சென்டென்ஸ் அண்ட் ஐ எம் கிவிங் சம் இன்ஃபர்மேஷன் டு த சிஸ்டம். ஸோ அப்போ வந்து அது ஒரு மீனிங்ஃபுல்லா வந்து நம்மளுக்கு மாறிடும். ஸோ வாட் இஸ் டேட்டாபேஸ் ஸ்கீமா? டேட்டாபேஸ் ஸ்கீமா போது என்னன்னா, ஒரு டேட்டாபேஸ்க்குள்ள இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க. அந்த கம்பெனியில நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. IT இருக்கும், HR இருக்கும், ஃபைனான்ஸ் இருக்கும், மார்க்கெட்டிங் இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எம்ப்ளாயிஸ் இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் வந்து டேபிள் நேம் ஒரே டேபிள் நேம் வைக்கணும். ஆனா வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து தனித்தனியா வேணும் அப்படின்னா நான் ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணுவேன். என்னன்னா வித்தின் டேட்டா பேஸ்க்குள்ள நான் வந்து HR.employee கிரியேட் பண்ணுவேன். அந்த HRன்றது தான் ஸ்கீமா ஆக்சுவலா. அதுக்கப்புறம் வந்து IT.employeeன்னு வைப்பேன். அந்த ITன்றது தான் ஸ்கீமா ஆக்சுவலி. அந்த ஸ்கீமா எப்படி கிரியேட் பண்றது, அந்த ஸ்கீமாக்குள்ள எப்படி டேபிள் கிரியேட் பண்றது, எதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கீமாஸ் எல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, யூ கேன் ஏபிள் டு ரெஸ்ட்ரிக்ட். நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ வந்து HR இருக்கிறவங்க வந்து அந்த HR இருக்கக்கூடிய டேபிள்ஸ் மட்டும் தான் நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது நீங்க அந்த ஸ்கீமாவுக்கு மட்டும் நீங்க பர்மிஷன் கொடுத்தா போதும் ஆக்சுவலா வந்து. இட்ஸ் ஆல் அபவுட் செக்யூரிட்டி அண்ட் நம்ம கம்ஃபர்டபுளுக்காக தான். இப்போ நான் வந்து ஒரு IT ஒர்க் பண்றேன் அப்படின்னா நீங்க அந்த என்னோட யூசரை வந்து நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். நீங்க வந்து ஒன்லி வந்து IT இருக்கிற டேபிள்ஸ் மட்டும்தான் லோகநாதன் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நான் அந்த ஸ்கீமா மட்டும்தான் அவருக்கு அந்த ஆக்சஸ் கொடுப்பேன். ஸோ அதர் ஸ்கீமாஸ் வந்து காண்ட் ஏபிள் டு ஆக்சஸ். நம்ம அந்த பர்மிஷன்ஸ், இந்த கிராண்ட், ரிவோக்கு இதெல்லாம் வந்து நம்ம அந்த DCL சொல்லக்கூடிய அந்த டேட்டா கண்ட்ரோல் DBSோட ஆக்டிவிட்டிஸ்ல இதெல்லாம் வரும் ஆக்சுவலா வந்து.
ஸோ ஜென்ரலாக நம்ம ஸ்கீமாஸ் வந்து நம்ம யாருமே கிரியேட் பண்ண மாட்டோம். ஆஸ் டெவலப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து வில் ரைட் த செலக்ட் கொரிஸ் எழுதுவோம், அப்டேட், இன்சர்ட், டெலிட், ட்ரங்கேட் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். இந்த ஸ்கீமாஸ் கிரியேட் பண்றது, டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா they will do DBS only. டெவலப்பர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம ஸ்கிரிப்ட் கொடுத்தா கூட மோஸ்ட்லி இந்த டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் த மெயின் ரோல். நீங்க நீங்க இந்த மொத்த டேட்டாபேஸையும் ஒருத்தர் வந்து பார்க்கணும் இல்லையா? டேட்டாபேஸ்லாம் கரெக்டா இருக்கா, டேபிள்ஸ்லாம் கரெக்டா கிரியேட் பண்ணியிருக்காங்களா, டேட்டாபேஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, லோட் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா, சர்வர் டவுன் ஆச்சா இல்லையா, எவ்வளவு மெமரி கன்சியூம் பண்ணுது, இதெல்லாம் வந்து டிபிஎஸோட வேலை. அதெல்லாம் அவங்களுக்கும் கொரிஸ் எழுதுவாங்க, பட் தே வில் நாட் ரைட் ரெகுலரா நம்ம எழுதக்கூடிய கொரிஸ்லாம் அவங்க எழுத மாட்டாங்க. அவங்களுடைய வேலை வந்து பேக்கப்ஸ்லாம் கரெக்டா இருக்கா, டேட்டாபேஸ்லாம் வந்து கரெக்டா ஃபாஸ்டா இருக்கா, இல்லை எங்கேயாவது லோட் அதிகமா இருக்கா, இல்லை எங்கேயாவது செஷன்ஸ் வந்து லாக் ஆயிடுச்சா, இதெல்லாம் வந்து டிபிஎஸோட வேலை. ஸோ தே வில் டு ஆல் பிக் கம்பெனிஸ்ல இந்த மாதிரி நடக்கும். பட் ஸ்மாலா இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து ஒரு மிட் சைஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனில, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில இருக்கிறவங்க லைக் டெவலப்பரே வந்து டேபிள கிரியேட் பண்ணுவாங்க. தே வில் கிரியேட் த இன்டெக்ஸ், தே வில் கிரியேட் த வியூஸ், தே வில் ரைட் ஆல் த திங்ஸ், தே வில் டு சிங்கிள் பர்சனா வந்து தே வில் டு. பட் இஃப் யூ கோ ஃபார் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்ல நீங்க போறீங்கன்னா நீங்க ஒரு டேபிள் வந்து அவ்வளவு ஈஸியா நீங்க கிரியேட் பண்ணவே விட மாட்டாங்க. ஆக்சுவலா வந்து நீங்க வந்து அந்த டேட்டா வந்து நீங்க ஒரு டேபிள் கிரியேட் பண்றது லாஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின், எதுக்கு இந்த டேபிள் கிரியேட் பண்றீங்க, டேபிள் கிரியேட் பண்றதுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான நேம்ல தான் நீங்க டேபிள் கிரியேட் பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட் நீங்க வந்து ஏதோ ஒரு நேம்ல டேபிள்லாம் கிரியேட் பண்ண முடியாது. பிகாஸ் நாளைக்கு அந்த டேபிள் வந்து யாராவது ஆக்சஸ் பண்றாங்கன்னா எதுக்காக அந்த டேபிள் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்கன்றது வந்து அண்டர்ஸ்டுட், ரைட்? ஸோ அந்த டேபிள் இருக்க ஒவ்வொரு காலமும் எதுக்கு நீங்க கிரியேட் பண்ண போறீங்க, ஒவ்வொரு டேட்டா டைப்பும் எதுக்கு இந்த டேட்டா டைப் வச்சுங்க, அதுக்கு என்ன லென்த் கொடுத்தீங்க, அந்த லென்த் வந்து நம்ம அதிகமா கொடுத்தாலும் ப்ராப்ளம், கம்மியா கொடுத்தாலும் ப்ராப்ளம். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஆல் தோஸ் திங்ஸ் when creating ஒரு டேபிள் கிரியேட் பண்றது இஸ் நாட் ஈஸி ஆக்சுவலி. ஸோ யூ ஹேவ் டு டிசைன். ஸோ இஃப் யூ நாட் ப்ராப்பர்லி டிசைன், நீங்க ஒரு டேட்டாபேஸ் ப்ராப்பரா வந்து ஒரு டேபிள் நீங்க ப்ராப்பரா டிசைன் பண்ணலன்னு வச்சுக்கீங்களேன், இட் வில் பிகம் ஃபெயிலியர் ஆஃப் த ப்ராடக்ட் ஆக்சுவலி. நீங்க நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா நீங்க பண்ணாலுமே உங்களுடைய டேட்டாபேஸ் ஆர்கிடெக்ட் வந்து நீங்க ப்ராப்பரா பண்ணலன்னு வச்சுக்கீங்களேன், அந்த ப்ராஜெக்ட் வில் பிகம் ஃபெயிலியர் ஆக்சுவலி. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ஸோ டேட்டாபேஸ்ன்றது இஸ் நாட் very easy work, but it's something like it is a skill actually. That skill will not come in one day, but you have to practice every day. You have to learn each and every thing is very very important. நீங்க ஒரு டேட்டாபேஸ்ல நீங்க என்ன பண்ணா ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கூட நீங்க என்ன பண்றீங்களோ இட் வில் இம்பாக்ட் த என்டையர் உங்களோட அப்ளிகேஷனை கூட. உங்க டேட்டாபேஸ் நீங்க ப்ராப்பரா டிசைன் பண்ணலன்னா இட் வில் இம்பாக்ட் யுவர் அப்ளிகேஷன். நீங்க வந்து ஒரு இன்டிஜர் காலம்ல போயிட்டு நீங்க வந்து ஒரு டெக்ஸ்ட்டை நீங்க போய் உட்கார வச்சாலோ, இல்ல ஒரு டெக்ஸ்ட்ல போய் ஒரு இன்டிஜர் காலம் அலோ பண்ணாலும், ஒரு டேட் வந்து நீங்க ஒரு ப்ராப்பரா டேட் அண்ட் டைம் டிஃபைன் பண்ணாம வேற ஏதாவது காலம் கிரியேட் பண்ணாலும், ஒரு பிரைமரிக்கு நீங்க ப்ராப்பரா டிஃபைன் பண்ணாம விட்டாலும் இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் ப்ராப்ளம் இன் யுவர் ப்ராடக்ட். மேபி ரியல் டைம்ல ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு டேபிள்ல சின்ன ஒரு டேட்டா டைப் தப்பா பண்ணா ஹவு மச் காஸ்ட் இட் இஸ் அப்படின்றது வந்து when you go for bigger ப்ராடக்ட்ல பிக்கர் திங்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இட் வில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர்ல, ஃபைனான்ஸ் ரிலேட்டட்ல, பேங்க் ரிலேட்டட்ல நீங்க ஒவ்வொரு காலமும் நீங்க டிஃபைன் பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி காலம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க பேங்க்ல உங்களுடைய காசு எல்லாம் உங்ககிட்ட இருக்குல்ல, நீங்க வந்து இப்போ என் பேர்ல அக்கௌண்ட் இருக்கும், உங்க எல்லா பேர்ல அக்கௌண்ட் இருக்கும், உங்களோட பேலன்ஸ் எல்லாம் இருக்கும், என்னோட டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் இருக்கும். நான் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் பண்ற யூபிஐ பண்ணிருப்போம். நம்ம வந்து பைசா வந்து முதற்கொண்டு ஸ்டோர் பண்றதுக்கு நீங்க வந்து பர்ஃபெக்டா வந்து யூ ஹேவ் டு கிரியேட் எ காலம். நீங்க வந்து ஒரு வேல்யூ வந்து டெசிமல்ல ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்னா அதுலயே நிறைய இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட், ரியல், டெசிமல்னு இருக்கு. ஃபினான்சியல் டொமைன்ல யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணணும், அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு டேட்டாவை நான் பார்க்க போறேன் அப்படின்னா அப்ப என்ன மாதிரி டேட்டா டைப் நான் யூஸ் பண்ணணும், ஹோல் நம்பரா பாக்குறேன் அப்படின்னும் போது என்ன மாதிரி டேட்டா டைப் யூஸ் பண்ணணும், அந்த நாலேஜ் எல்லாம் கண்டிப்பா டெவலப்பர் யூ ஹேவ் டு வெரி மச் ரெக்வயர். இப்போ ஒரு ஏஜ்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணும்போது யூ ஷுட் கிரியேட் என்ன மாதிரி டேட்டா டைப் கிரியேட் பண்ணணும் ஒரு நாலேஜ் இருக்கு. இன்டிஜர் இருக்கு, பிட் இருக்கு, ஸ்மால் இன்ட் இருக்கு, டைனி இன்ட் இருக்கு. நம்ம டிஃபால்ட்டா என்ன பண்ணுவோம், ஏதோ டேட்டா டைப் வந்து ஏஜ் காலம் கிரியேட் பண்ணும்போது எஸ்கியூஎல்ல நம்ம ஜென்ரலா எல்லாரும் இன்டிஜர் கிரியேட் பண்ணுவோம். அது பண்ணவே கூடாது. ஆக்சுவலா வந்து நம்ம ஏஜ் காலம் முடிச்சு போனா எவ்வளவு இருக்கும், 100 மேக்ஸிமம் 100 முடிச்சு போனா the length is 3 only. நீங்க இன்டிஜர் காலம் வந்து கிரியேட் பண்ணீங்கன்னா இட் will take almost 8 bytes or 16 bytes it will take. அந்த இன்டிஜர் டேட்டா ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா it will support some 10 to 15 digit it will support. That is not at all required. So what we have to go, நம்ம வந்து என்ன பண்ணணும், you have to use very small int or tiny int.
எதுக்கு வந்து இந்த டேட்டா டைப்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து நம்ம வந்து ஒரு காலம் கிரியேட் பண்ணும்போது எதுக்கு இவ்வளவு கேர் எடுக்கிறோம் அப்படின்னா, நீங்க ஒரு டேட்டா டைப் நீங்க தப்பா வந்து நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அது வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஆக்குபை பண்ணிக்கும். அந்த ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து அந்த நாலேஜ் உங்ககிட்ட இல்லைன்னா, இப்போ நீங்க ஸ்மாலா ஒரு டேபிள் கிரியேட் பண்றீங்க, நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம், அப்போ அதோட இம்பாக்ட் உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலா வந்து நீங்க ஒரு டேபிள் வந்து க்ரோர்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும்போது, நீங்க ஒரு காலம்ல தப்பா கிரியேட் பண்ற டேட்டா டைப் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் ஆக்குபை லாட் ஆஃப் ஸ்பேஸ். நீங்க அந்த டேபிள் வந்து நீங்க வந்து ஒரு பவர் பிஐ நாளைக்கு நீங்க இம்போர்ட் பண்ணாலுமே சரி, அப்போ பாத்தீங்கன்னா அந்த கன்சப்ஷன் ஆஃப் மெமரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ எந்த டேபிள்ல எந்த காலம்க்கு என்ன டேட்டா டைப் கிரியேட் பண்ணுன்றது வந்து நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அது தெரிஞ்சிருக்கணும். ஸோ வி ஆர் கோயிங் டு சி வெரி டீடைல்டா நம்ம பார்க்க போறோம் டேட்டா டைப்ஸ். எந்த டேட்டா டைப் வந்து எப்போ யூஸ் பண்ணணும், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, எந்த நேரத்துல வந்து எதை எதை பண்ணக்கூடாதுன்றதும் இருக்கு. ஸோ எந்த டைம்ல எதை அவாய்ட் பண்ணணும், டேட் அண்ட் டைம் பார்க்க போறோம். வி ஆர் கோயிங் டு சி ஆல் தி டேட்டா டைப்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம வந்து யூஸ்வலா பார்க்கணும். நெக்ஸ்ட் டேபிள்ஸ். நம்ம லோகநாதன் டேட்டா பாலகுரு. லோகநாதன், எஸ் சார். நான் ஒரே ஒரு ஒரு இன்புட் கொடுத்துட்டேன், சாரி படிச்சுக்காதீங்க. ஷூர் ஷூர் யூ கேன் கிவ். என்ன நீங்க சொன்னது கரெக்ட் தான். வந்து நான் வந்து பாலகுரு, நான் வந்து யோசிச்சு பேசுறேன். ஐ ஹேவ் அரௌண்ட் 27 years of experience டிபி ஏதோ ஒர்க் பண்றேன். மெயின் ஃப்ரேம் டிபி2ல டேட்டாபேஸ் டிசைன் தான் ரொம்ப மஸ்ட். எங்களுக்கு வந்து ஷாப்ல எப்படின்னா, நான் வந்து இன்சூரன்ஸ் பேங்கிங் கிளையனுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு டெலிவரி மேனேஜர் தான் டேட்டாபேஸ்ல. ஸோ உட்காந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணனா, அந்த டேபிளோட அந்த ஃபீல்டு கூட நேமிங் ஸ்டாண்டர்ட் இருக்கும் எங்களுக்குலாம். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் யூஸ் பண்ணனா என்எம்னு என் பண்ணணும். இண்டிகேட்டர் யூஸ் பண்ணனா ஐஎன்டின்னு தான் முடிக்கணும் ஃபீல்டு நேமு. டிஸ்கிரிப்ஷன்னா டிஎஸ்சி, அமௌண்ட்னா ஏஎம்டி, அந்த மாதிரி வந்து ஸ்டாண்டர்ட் இருக்கணும். எப்படின்னா, ஒரு ஃபீல்டை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணணும்னு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஏதோ ஒரு நேம் கொடுத்துட்டு அதில் போய் நீங்க வந்து அமௌண்ட் போடக்கூடாது. அது அவ்வளோ ஸ்டாண்டர்டா பார்ப்பாங்க. இந்த இன்சூரன்ஸ் அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சர்னு ஒன்று இருக்கு. அவங்க வந்து அவங்க தான் இந்த நேமிங் ஸ்டாண்டர்ட்ல கொடுப்பாங்க. எங்க ஷாப்ல அதை ஃபாலோ பண்ணுவோம். ஐஏஏன்னு சொல்லுவாங்க அது பேர். ஸோ அதனால பை லுக்கிங் அட் த ஃபீல்டு நேம் யூ ஷுட் நோ வாட் கைண்ட் ஆஃப் டேட்டா இஸ் பீங் ஸ்டோர்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அது மாதிரி நாங்கள் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம்னா ஒரு 40 டிபி வந்து உட்காருவாங்க. இது வந்து இந்த ஃபீல்டில் ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரி டேட்டா ஸ்டோர் பண்ண போற, எவ்வளோ லென்த்னு கேட்பாங்க. ஒரு இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கேரக்டர் 20 தான் லென்த் இருக்குது ஆக்சுவல் டேட்டா. நீங்க வந்து கேரக்டர் 40ன்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஸ்பேஸ் வேஸ்ட். இப்பயாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் அவ்வளோ பாக்குறது இல்லை. நாங்களாம் 15-20 years மேலே வேலை செய்யும் போது உட்காந்து அந்த டேபிள்ல வந்து எவ்வளோ டேட்டா வரப்போகுதுன்னு கால்குலேட் பண்ணுவோம், எஸ்டிமேட் பண்ணுவோம். எஸ்டிமேட் பண்ணிட்டு அந்த காசை வந்து அந்த ஸ்டோரேஜ் டீம் கொடுப்போம். இவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு. எல்லாம் காசு தான் இல்லை, எவ்வளோ ஸ்பேஸ் இருந்தாலும் அவ்வளோ டேட்டாவை டிஸ்க் வாங்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அவர் சொல்ற மாதிரி, சார் சொல்ற மாதிரி, உங்களுக்கு டேபிள் டிசைன் தான் பண்றது தான் வெரி கிரிட்டிக்கல். அண்ட் ரிலேஷன்ஷிப் மேக் பண்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தப்பாச்சுன்னா எல்லாமே வேஸ்டா போயிடும். பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து எல்லாம் டிகிரேட் ஆயிரும் அவர் சொல்றது. சாரி, இவ்வளோ ஜஸ்ட் வாண்ட் டு ஜம்ப் பண்ணி சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டேட்டாபேஸ் ஸ்கீமா பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம், டேபிள்ஸ் நம்ம சொல்லுவோம். டேபிள்ஸ் லோகநாதன் ஒரு நிமிஷம். டீம் லோகநாதன் பேசும்போது இன்ட்ராக்ட் பண்ணுங்க சார். எனக்கு வந்து அந்த டேட்டாபேஸ் ஸ்கீமான்னு சொல்றீங்க சார், எனக்கு புரியல, திருப்பி ஒரு சொல்லுங்கன்னு சொல்லுங்க. இன்னொன்று, இப்போ லோகநாதன் வந்து டேட்டா ஸ்பேஸ் ஸ்கீம் பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது வேற ஏதாச்சும் அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுனாக்க நீங்கள் ப்ளீஸ் சொல்லுங்க. கொஞ்சம் சீனியர்ஸ் தெரிஞ்சா சொல்லுங்க. இப்போ பாலகுரு சொன்னார் இல்லையா, ஸோ இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் வரும்போது நான் சொல்ற பாயிண்ட் ஆஃப் புரியாது, நான் சொல்ற பாயிண்ட் லோகநாதன் புரிய ஆரம்பிச்சிடும். அது மாதிரி நீங்கள் இப்போ டேட்டா பேஸ் ஸ்கீமானாக்க லோகநாதன் சொல்லுவார், உங்களுக்கு தெரியலாம் கேளுங்க, ஓகேவா? இன்னொரு விஷயம் வந்து சீனியர்ஸ் தெரிஞ்சாலும் ப்ளீஸ் இன்ட்ராக்ட் பண்ணுங்க, ஓகேவா? இது வந்து இன்ட்ராக்ட் செஷன் வச்சுங்க. ஸ்கிரிப்ட் போகும்போது மட்டும் லோகநாதன் வந்து கிளாஸ் இருக்கட்டும். இதெல்லாம் வந்து இன்ட்ராக்ட் செஷன். யாரும் கொஸ்டின் கேட்க மாட்டேங்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு தெரியாம இருக்கா சொன்னதுல, ஓகேவா? நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுங்க. சார் தெரியல சார், எனக்கு ஸ்கீமானா புரியல எனக்கு, அப்படி கேளுங்க அவர்கிட்ட, ஓகேவா? ரெக்கார்ட் ரோஸும் போட்டிருக்காருல, ரெக்கார்டுக்கு வேற நேம் இருக்குதா, ரோஸுக்கு வேற பேர் இருக்குதா சார், காலத்துக்கு வேற ஏதாச்சும் பேர் இருக்குதா, இது வந்து இங்கிலீஷ் நேம் ரோஸ்ன்னு சொல்றோம், வேற ஏதாச்சும் பேர் இருக்கா, அவரை கேளுங்க. சீனியர்ஸ் வந்து பிரகாஷ் இருக்கீங்களா, பாலகுரு சொல்ற மாதிரி கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்க அவங்கள்ட்ட கொஞ்சம். சரி, ஓகே, ப்ளீஸ் கோ ஹெட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டேட்டாபேஸ் ஸ்கீமா அப்படின்னு வந்து நம்ம பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம், டேபிள்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்க எக்ஸல் யூஸ் பண்ண எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். டேபிள்ஸ் வந்து ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸ் நம்மளுக்கு இருக்கும். அதை தான் வந்து சிமிலர் டு ஸ்ப்ரெட் ஷீட், அதை தான் நம்ம டேபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுல வந்து நம்ம வந்து எக்ஸல்ல வந்து நம்ம ரோ காலம் சொல்ற மாதிரி இதுல வந்து என்ன சொல்லுவோம்னா, நம்ம வந்து ரோஸ் வந்து நம்ம ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். தென் காலம் வந்து இதுல வந்து ஃபீல்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலா வந்து சீக்வல்ல வந்து
ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஜென்ரலாக ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து டே டு டேல பேசினா கூட, பட் டெக்னிக்கலி நம்ம வந்து சீக்வல்ல பேசும்போது வி ஹேவ் டு கால் எஸ் ரெக்கார்ட்ஸ் இல்லை ஃபீல்ட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து ஜென்ரலாக வில் டாக். ஸோ இதெல்லாம் ஓகே. ஒரு டேட்டா பேஸ்னு வரும்போது இந்த டெக்னாலஜி நம்ம தெரிஞ்சிருக்கணும். டேட்டா பேஸ் என்ன, டேட்டா இன்ஃபர்மேஷன், ஸ்கீமா, டேபிள்ஸ், ரெக்கார்ட்ஸ், ரோஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஃபைனலி நம்ம என்ன பண்ண போறோம்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும். ஸோ என்கிட்ட டேட்டா இருக்கு. ஸோ பட் கோயிங் டு மேனேஜ் அதுக்கு வந்து வர்றதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த சீக்வல் சர்வர்னு சொல்லக்கூடிய MSSQL மைக்ரோசாஃப்டோட ப்ரொப்ரைட்டரி லைசன்ஸ் ப்ராடக்ட் ஆக்சுவலா வந்து. ஸோ நம்ம இந்த செஷன் ஃபுல்லா பார்க்க போறது எல்லாமே வந்து RDBMS இருக்கக்கூடிய MSSQL தான் பார்க்க போறோம். ஸோ MSSQL இருக்கு, பிளஸ் இந்த MySQL இருக்கு, Oracle டேட்டாபேஸ் இருக்கு, PostgreSQL இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் இருக்கு. இப்போ நான் எந்த டேட்டாபேஸ் நான் படிக்கணும் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா, இப்போ நான் கீழே போட்டிருக்கேன் அந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கேன், எந்த டேட்டாபேஸுமே நீங்க படிக்கலாம் ஆக்சுவலா வந்து. ஸோ நீங்க SQL படிக்கலாம், இல்ல MySQL படிக்கலாம், இல்ல Oracle படிக்கலாம், PostgreSQL எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் வந்து ஒண்ணுதான். டேபிள் இங்கேயும் டேபிள் தான் சொல்லுவோம், அங்கேயும் டேபிள் தான் சொல்லுவோம். சின்டாக்ஸ் சேம் தான். ஒன்லி திங் என்ன, சில டேட்டா டைப்ஸ் வந்து சில சின்டாக்ஸ் வந்து மாறும் டேட்டாபேஸ் டு டேட்டாபேஸ், பட் கோர் கான்செப்ட் வந்து எல்லாமே ஒண்ணுதான். இங்கேயும் ரெக்கார்டு தான் சொல்லுவோம், அங்கேயும் ரெக்கார்டு தான் சொல்லுவோம், அங்கேயும் காலம் தான் சொல்லுவோம், அங்கேயும் ஜாயின்ஸ் இருக்கு, அங்கேயும் இண்டெக்ஸ் இருக்கு, அங்கேயும் வியூஸ் இருக்கு, அங்கேயும் ட்ரிகர்ஸ் இருக்கு, அங்கேயும் ஸ்டோர் பொசிஷன்ஸ் இருக்கு, அங்கேயும் சிடி எழுதலாம். பட் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கு நான் எந்த டேட்டாபேஸ் படிக்கணும் அப்படின்னா, யூ கேன் ஸ்டார்ட் எனி ஆஃப் திஸ் 4 நீங்க RDBMS வரும்போது. பட் ரொம்ப ஸ்டாண்டர்டு வந்து யாராவது மைக்ரோசாஃப்ட் என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னும் போது என்னன்னா மோஸ்ட்லி ப்ரிஃபர் MSSQL வந்து பை டிஃபால்ட் அவங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்லயே வந்து இன்டகிரேட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் என்விரான்மெண்ட்ல இருக்கிறவங்க நீங்க வந்து மைக்ரோசாஃப்ட் MSSQL படிக்கலாம். இல்ல வந்து ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கிறவங்க, இல்ல வந்து இங்க ஒரு MySQL வேணும் அப்படின்னீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த வெரி குட் நம்பர் ஓப்பன் சோர்ஸ் RDBMS. நீங்க வந்து MySQL வந்து யூ கேன் ட்ரை, தட் இஸ் ஓன்ட் பை Oracle ஒன்லி. தென் யாராவது இந்த Oracle டேட்டாபேஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா தட் ஆல்சோ யூ கேன் ட்ரை. PostgreSQL வந்து தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். அது வந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எந்த ஒரு கம்பெனிலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 4 டேட்டாபேஸ் இல்லாம எந்த ஒரு கம்பெனியுமே இருக்காது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா. 100% ஷுவர். நீங்க ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இந்த கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கீங்க. எந்த கம்பெனிலும் மோர் தென் 1 டேட்டாபேஸ் இருக்கும் ஆக்சுவலா வந்து. இப்போ என்னுடைய கம்பெனில பாத்தீங்கன்னா we are using MSSQL, MySQL இருக்கு, Oracle இருக்கு. இந்த 3 டேட்டாபேஸ் யூஸ் பண்றோம் ஆக்சுவலா வந்து. ஸோ இது டசன்ட் மேட்டர் நீங்க வந்து எந்த டேட்டாபேஸ் படிக்கணும் அப்படின்னு நீங்க 3ல எது தெரிஞ்சாலுமே we have the opportunities. நீங்க ஒரு பெரிய கம்பெனில போறீங்கன்னா you have more than 3, 4, 5 DBs கூட இருக்கும். MongoDB இருக்கும், Cassandra இருக்கும், டைனமோ டிபிஸ் இருக்கும். ஸோ இப்போ எல்லாம் ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் மிஷின் லேர்னிங் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அகைன் தட் யூ கேன் கோ ஃபார் த NoSQL ரிலேட்டட் டேட்டாபேஸ் நீங்க ஒர்க் பண்ணலாம். பட் என்னன்னா கண்டிப்பா ஒரு RDBMS வந்து 100% வந்து தெரிஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பெசிஃபிக்லி யூஆர் கோயிங் ஃபார் த ஃபினான்ஷியல் செக்டர், நீங்க ஒரு ஹெல்த் கேர் செக்டருக்கு போறீங்க, இல்ல ஒரு பேங்கிங் செக்டருக்கு போறீங்கன்னா டெஃபினட்டா தே வில் யூஸ் ஒன்லி RDBMS பிகாஸ் ஆல் யூர் டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் டேட்டா, மணி ரிலேட்டட் டேட்டா, அதுல வந்து வி கேனாட் புட் தட் NoSQLலாம் வந்து மோஸ்ட்லி தே ஒன்ட் ட்ரை. ஸோ யாராவது எந்த டேட்டாபேஸ் படிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ கேன் ட்ரை ஆல் திஸ். இந்த 4 டிபியில் ஏதாவது ஒன்று நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து எது வந்து ரொம்ப வேல்யூ அதிகம், எது வந்து வேல்யூ ரொம்ப கம்மி அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஆக்சுவலா வந்து. டேட்டாபேஸ்ன்னும் போது எல்லாமே ஒன்று தான். நீங்க செலக்ட் ஸ்டார் டேபிள் போட்டாலும் எல்லா டேட்டாபேஸும் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தான் போகுது. பட் ஒன்லி திங் ஹவு யூ ஆர் கோயிங் டு திங்க் டிஃபரெண்ட். நீங்க என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் அவர்கிட்ட கேட்க போறீங்க அதெல்லாம் வந்து யூ வில் கெட் த ப்ராக்டிஸ். நீங்க வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து நீங்க டே டு டே வந்து நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது யூ கேன் கெட் தட் ஆல் தோஸ் திங் ஐடியாஸ். ஸோ நீங்க வந்து ஒரு டேட்டா செட்டை எடுத்து நீங்க வந்து அந்த டேட்டாவை நீங்க ஃபர்ஸ்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் ஆஸ்க் யுவர் செல்ஃப். அந்த டேட்டாவை நீங்க ஒரு எக்ஸல்ல கூட வச்சுக்கலாம். நீங்க வந்து அந்த டேட்டா பார்த்து நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. விட்டு இந்த இவ்வளவு டேட்டா இருக்கு, நான் ஒன்று வச்சு என்ன பண்றது, ஸோ நீ எனக்கு என்ன கொடுப்ப அப்படின்னா நீங்க என்ன கேட்குறீங்களோ அது கொடுப்போம். ஸோ நம்ம ஒரு ஹோட்டல் போறோம், இல்லை நான் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன், நான் கிட்ட நிறைய பேர் ஒரு இட்லி இருக்கும், வடை, தோசை எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லா டேட்டாவும் என்கிட்ட இருக்கு ஆக்சுவலா வந்து. நான் இப்போ அந்த டேட்டாவை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த டேட்டா நான் சும்மா வச்சுட்டு பார்த்தேன்னா எனக்கு எதுவுமே சொல்லாது ஆக்சுவலா வந்து. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு போட்டேன்னா நான் என்னென்ன ஃபுட் எல்லாம் சேல் பண்ணோம் அதெல்லாம் காட்டும். பட் தட் இஸ் நாட் மை இன்டென்ஷன், ரைட்? நான் ஒரு டேட்டா வந்து நான் அப்படி பார்க்க மாட்டேன்ல. ஸோ வாட் ஜென்ரலி தே வில் டு, எந்த ஃபுட் வந்து அதிகமாக வந்து கஸ்டமர்ஸ் வந்து லைக் பண்றாங்க, எது வந்து என்னோட டாப் ப்ராடக்ட்ஸ் நான் பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் ரைட் த query ஃபார் தட். செலக்ட் டாப் 10 ஃப்ரம் டேபிள் நேம் போட்டீங்கன்னா என்னோட ரெஸ்டாரண்ட்ல சேல் பண்ணக்கூடிய
டாப் 10 ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல என்னால் பார்க்க முடியும். எது வந்து ரொம்ப அதிகமாக வந்து எந்த ஃபுட் வந்து டெய்லி வந்து ரொம்ப அதிகமாக வந்து கஸ்டமர்ஸ் வந்து விருப்பப்படுறாங்க, எந்த ப்ராடக்ட் வந்து போகவே இல்லை எனக்கு வந்து ஆக்சுவலா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா அதே டாப் யூஸ் பண்ணி நீங்க வந்து யூ கேன் ஏபிள் டு கெட் த டாப் செல்லிங் ப்ராடக்ட் பார்க்கலாம். அதே டாப் கமெண்டை வச்சு நம்ம வந்து யூ கேன் சி லெஸ் மூவிங் ப்ராடக்ட். இது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து விற்கவே இல்லை, இந்த ப்ராடக்ட் வந்து செஞ்சு வச்சிருக்கோம் அது வந்து ஆனால் வந்து சேல் ஆகலை அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட இன்வென்ட்ரியை நீங்க பார்க்கலாம் ஆக்சுவலா வந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு சேல்ஸ் ஆச்சுன்றதை நீங்க பார்க்கலாம். ஸோ மோர் ஓவர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மாசமும் நான் வந்து பார்க்கும்போது கம்பேர் பண்ணலாம். நான் வந்து நீங்க சீக்வல்ல எழுதலாம் மந்த் வைஸ். நீங்க வந்து இதுக்கு வந்து எந்த ஒரு பெரிய இது என்ன ஒரு இதுன்னா நீங்க வந்து ஒரு பைத்தானுக்கோ இல்லை ஒரு மிஷின் லேர்னிங்கோ ஒரு கோ பைலட்ல போயிட்டு நீங்க வந்து இது வந்து எந்த ஒரு டூல் யூஸ் பண்ணி இந்த டேட்டாவெல்லாம் வந்து நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. நார்மலி நீங்க ஒரு சீக்வல் கொரியில ஒரு 4-5 கமெண்ட் நீங்க தெரிஞ்சாலே நீங்க வந்து யூ கேன் சி வாட் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் பிசினஸ். எல்லாரோட இன்டென்ஷன் அதுதானே. நம்ம கிட்ட ஒரு டேட்டா இருக்கு. ஸோ அந்த டேட்டா வந்து நம்ம என்ன பண்ண போறோம் மோஸ்ட்லி வந்து அந்த டேட்டா வந்து இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி ரன் பண்றேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஃபார்மா ரீட்டைல் கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்னா ஸோ எந்த மெடிசன் வந்து அதிகமாக சேல் ஆகுது, என்கிட்ட எவ்வளோ இன்வென்ட்ரி இருக்கு, கஸ்டமரோட பையிங் ஃப்ரீக்வன்சி என்ன, எந்த ஐட்டம் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகுது, இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்றதுக்கு யூஸ் திஸ் சிம்பிள் டூல். எல்லாருக்குமே வந்து ஒரு என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு, எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வர்றது சீக்வல் தான். அது நீங்க மைசீக்வல் எம்எஸ்சீக்வல் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ நான் என்னோட அட்வைஸ் என்னன்னா நீங்க வந்து எல்லாமே படிங்க, மிஷின் லேர்னிங் படிங்க, ஒரு டேட்டா சயின்ஸ் படிங்க, ஆல் யூ கேன் கான்சென்ட்ரேட். பட் எல்லாத்துக்கும் வந்து பேஸ் வந்து டேட்டா தான். அந்த டேட்டாவை பத்தி ஒரு புரிதல் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க அடுத்தடுத்த ஸ்டெப்ல கூட உங்களால வந்து இங்க போகவே முடியாது ஆக்சுவலா வந்து. ஸோ அந்த டேட்டா உண்டான புரிதலுக்கான உண்டான ஸ்கில்ஸை வந்து நீங்க வந்து ஐம் டெல்லிங் ஆல் யூ ஹேவ் டு டெவலப். ஸோ அது ஒன்ஸ் அந்த ஸ்கில்ஸ் நீங்க வந்து கரெக்டா நீங்க வந்து கேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி ஃபிட் இன் டு த டேட்டா அனலிஸ்ட் ரோல். இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லாம் நீங்க எல்லாம் படிச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம். இன்னைக்கு ஒரு டெக்னாலஜி இருக்கும், நாளைக்கு ஒரு டெக்னாலஜி இருக்கும், டேட்டா இன்னைக்குமே மாறாது. இட் இஸ் எவால்விங் எவ்ரிடே. டேட்டாவோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஹவு யூ ஆர் கோயிங் டு சி த டேட்டா, ஹவு யூ ஆர் திங்கிங் டிஃபரெண்ட்லி. ஸோ அந்த டேட்டா எப்படி நீங்க ரெப்ரசென்ட் பண்ண போறீங்களோ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஓகே, ஸோ பிஃபோர் இந்த டேட்டாபேஸ் அப்படின்னு நம்ம போறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு டெல் சம்திங் அபவுட் தட் ஹிஸ்ட்ரி ஆஃப் சீக்வல். ஸோ இந்த எஸ்கியூஎல் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஆக்சுவலாக வந்து. ஸோ இந்த எம்எஸ் எஸ்கியூஎல் நம்ம வந்து இன்வென்ட் பண்ண பார்த்தா 1979. ஸோ 1979 வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்வென்டட் இன் நம்ம எஸ்கியூஎல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் ஒரு சயின்டிஸ்ட் வந்து வாஸ் இன்வென்டட் த சீக்வல் டேட்டாபேஸ் இன் 1979. ஸோ 1979 வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் இன்வென்டட் இன் த நேம் ஆஃப் சீக்வல். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எட்கர் எஃப் கார்ட் அப்படின்றவர் வந்து கண்டுபிடிச்சார் ஆக்சுவலா வந்து. ஸோ இஸ் இன்வென்டட் த சீக்வல் டிபி இன் 1979. சரி, லேட்டா என்ன பண்ணாங்கன்னா இதே நேம்ல வந்து யூகேல ஒரு கம்பெனி இருந்தது ஆக்சுவலா வந்து, இதே நேம்ல யூகேல. ஸோ அவங்களுக்குள்ள என்னன்னா அது பிகம் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, என் பேர் எப்படி நீ வைக்கலாம், இது வந்து ஆல்ரெடி என்னோட கம்பெனி. ஸோ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வாட் தே டன் தே சேஞ்ச் இன்டு எஸ்கியூஎல். ஸோ இனிஷியலாக ஒரு பேர் வந்து இன்வெர்ட் பண்ணும்போது இட் இஸ் அ சீக்வல், லேட்டர் இட் இஸ் சேஞ்ச் இன்டு ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படின்றத மாத்தினாங்க. ஸோ இன் 1986 ஆன்சின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட் சொல்லக்கூடிய இவங்க வந்து இதை வந்து தே அப்ரூவ்ட். தென் 1987 ஐஎஸ்ஓ வந்து இட்ஸ் அப்ரூவ். ஸோ இதெல்லாம் வந்து ஹிஸ்டரி, இதெல்லாம் வந்து ஸோ வாட் ஹேப்பன் வந்து இப்போ வந்து சீக்வல் வந்து இன்வென்ட் பண்ணாங்க, தென் வென் தேர் அக்செப்டட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1979 வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் V2ன்ற ஒரு டிபி வந்துச்சு ஆக்சுவலாக வந்து. அதான் வந்து ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் எஸ்கியூஎல் டிபி வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் சீக்வலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் V2ன்னு ஒன்று இருந்தது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் டேட்டாபேஸ் வந்து சீக்வல் பேஸ்டு கமர்ஷியல் டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் V2 தான். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு எஸ்கியூஎல் வந்துச்சு. ஸோ இந்த எஸ்கியூஎல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வி ஆல் சி லைக் சம்திங் எவல்யூஷன். இப்போ நம்ம பார்க்குற எஸ்கியூஎல் வந்து பார்த்தீங்கன்னா 2025 கூட வந்துருச்சு இப்போ வந்து. பட் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 1986ல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து எஸ்கியூஎல் 86ன்னு சொல்லி. இதில் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த செலக்ட், இந்த இன்சர்ட், இந்த அப்டேட்டு,
அண்ட் டெலிட். இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 1986ல. 1992ல நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் SQL வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுல என்ன பண்ணாங்கன்னா ஜாயின்ஸ் அண்ட் சப்கொரிஸை இன்க்ளூட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் 1999ல ரிலீஸ் ஆச்சு அடுத்தது. அதுல என்ன பண்ணாங்கன்னா இந்த சிடிஸ், இந்த காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன் சொல்றேன் இல்லையா, அது ப்ளஸ் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்கேப்சுலேஷன், அதுக்கப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ், ஆப்ஜெக்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ், ஆப்ஜெக்ட் ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ், இதெல்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணதுல 1999. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2003ல தான் உங்களுக்கு இந்த XML சப்போர்ட்லாம் வந்தது. இந்த மார்க்அப் லாங்குவேஜ் சொல்லக்கூடிய அந்த அது அப்புறம் விண்டோஸ் ஃபங்க்ஷன்ஸ், இந்த ரேங்க் எல்லாம் சொல்றேன் இல்லையா, இதெல்லாம் வந்து 2003ல வந்துச்சு. நெக்ஸ்ட் 2016ல ஜேசன் சப்போர்ட், ஜேசன் ஃபைல்ஸ்லாம் இருக்குல்ல, அது ரிலேட்டடு 2016ல வந்துச்சு. இப்போ லேட்டஸ்டா அண்டர் வந்து இது வந்து என்ன 2025ல ஒரு வருஷம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இட் இஸ் அண்டர் டெஸ்டிங். இன்னும் வந்து அது வந்து ரிலீஸ் பண்ணல அஃபிஷியலா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், உங்களோட ஏஐ, டீப் லேர்னிங், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெக்டார் டிபி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து SQL 2025ல இப்போ வந்து டெஸ்டிங்ல இருக்கு. நீங்க கூட இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். நான் இன்னும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஒன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு அப்புறம் ஐ ட்ரை டு கீப் ஒன் செஷன் ஃபார் SQL 2025 ஆல்சோ நம்ம பார்க்கலாம். ஸோ அது வந்து இப்போதான் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் SQL வந்து பாத்தீங்கன்னா 2025. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு மிஷின் லேர்னிங் அல்காரிதம் அப்புறம் வந்து நீங்க பண்றீங்க இல்லையா, நீங்க பைத்தான்ல பண்றீங்களா, அது எல்லாமே வந்து தே ஆர் இன்டெகிரேட்டிங் இன்டு SQL. நீங்க SQL டிபில எல்லாமே பண்ணலாம் நீங்க வந்து. ஸோ தட் லெவல் ஆஃப் பவர்ஃபுல் ஃபியூச்சர் வந்து 2025ல வந்து அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒன்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் யூ கேன் ஏபிள் டு சி. இப்போ நீங்க யாராவது வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்க வந்து 2025 வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து ஸோ அதை நீங்க வந்து அந்த ப்ராடக்ட் இன்ஸ்டால் பண்ணி யூ கேன் எக்ஸ்ப்ளோர். ஓகே, டேட்டாபேஸ் நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ டேட்டாபேஸ் நம்ம சொல்லும் போது we have a two kind of database we have generally. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ்னு சொல்லும் போது say relational versus non-relational databases. Relational database என்ன சொல்லுவோம், நம்ம இந்த MS SQL, அப்புறம் Oracle, MySQL, PostgreSQL, இதெல்லாம் வந்து ரிலேஷனல் டேட்டாபேசஸ். நான் ரிலேஷனல் டேட்டாபேசஸ் என்ன சொல்லுவோம், நம்ம NoSQL, இந்த MongoDB எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம NoSQLன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஸோ எதுக்கு இதை வந்து நான் வந்து இந்த ரிலேஷனல் வெர்சஸ் நான் ரிலேஷனல் டேட்டாபேசஸ் எதுக்கு இதை நான் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ வை இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஒரு டேபிள் வந்து எப்படி கிரியேட் பண்றது இம்பார்ட்டன்ட்னு சொல்லி நம்ம பாலா சார் சொன்னார் இல்லையா கொஞ்சம். லோகநாதன் ஒரு நிமிஷம், சாரி, வி ஜஸ்ட் டேக் அ ஸ்மால் பிரேக். அவங்கள கொஸ்டின்ஸ் கேட்கலாமா? இது வரைக்கும் என்ன உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஓகே ரைட், வெரி மச் வி கேன் டு இட். இது வரைக்கும் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ கொஞ்சம் நீங்க இன்னும் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், லைக் இந்த கான்செப்ட் புரியல, இல்லை எனக்கு இது புரிஞ்சிருக்கு. அட்லீஸ்ட் நீங்க இன்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா தான் இட் வில் பி மோர் ஈஸி டு ஷேர் மோர் நாலேஜ். இல்லை ஆல்ரெடி மெல்கு சார் சொன்ன மாதிரி நீங்களும் உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. லைக் பாலகுரு சார் இப்போ பண்ணாரு இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரிலாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அட்லீஸ்ட் யூ கேன் ஜஸ்ட் கிவ் அ ஸ்மால் இன்ஃபர்மேஷன். சார் SQL டேட்டாபேஸ்க்கும் எக்ஸல் டேட்டாபேஸ்க்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? ஆக்சுவலா அதுலயும் டேபிள் மாதிரி தான் வருது, ரோ மாதிரி தான் வருது. கேக்குதுங்களா? கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு, இப்ப கேக்குது, பேசுங்க லோகன். இல்லை லோகநாதன் கேட்கல உங்க வாய்ஸ், நீங்க அன்மியூட்டா தான் இருக்கீங்க. ஓகே, ரெக்கார்டிங் ஒன்று பாஸ் பண்ணிடுங்க. ஓகே, மணிவேல் கொஸ்டின் கேட்டாரு. எக்ஸல்லையும் நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை ரோஸ் அண்ட் காலம்ஸுமா மேனேஜ் பண்ணுறோம் இல்லை சேவ் பண்ணுறோம்.
அதே மாதிரி டேட்டாபேஸ் ஆர்டிபிஎம்எஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸுமா சேவ் பண்ணுறோம். என்ன சார் டிஃப்ரென்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸலில் நம்ம ரோஸ் அண்ட் காலமாக சேவ் பண்ணும்போது அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ ஹேண்டில் பண்ணுறோன்னா ப்ராசஸ் பண்ண போகிறோமோ இல்லை சேவ் பண்ண போகிறோமோ, ஓகேங்களா. ஸோ ஒரு டேட்டாவை நீங்கள் வந்து லோகன் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணுறது மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதை வச்சு நம்ம என்ன இன்சைட் கொண்டு வர போகிறோம், அதுலேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம், அந்த லேர்ன் பண்ணுற இன்ஃபர்மேஷன் வச்சு என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறோம், இல்லை அது எதுக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ அப்போ ப்ராசஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அனலைசிஸ் பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு வந்து ஒரு வே வேணும். எக்ஸல் வந்து உங்களுக்கு மேக்ரோஸ் இருக்குது, ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. அது வந்து கொஞ்சம் ப்ரோக்ராமேட்டிக்காக இருக்கும். அதே நீங்கள் வந்து ஆர்டிபிஎம்எஸ்ன்ற டேட்டாபேஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் இருக்குது. இது உங்களுக்கு அது வந்து ஈஸி ஆஃப் கமாண்ட்ஸ் இருக்குது. தென் ரெண்டாவது பாயிண்ட் வந்து அனலைஸ் பண்ண போகிறீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸல் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஷீட்டாக தான் இருக்கும். அதே டேப்லர் ஸ்ட்ரக்சர் டேட்டா தான். உங்களுக்கு மல்டிபிள் டேட்டாஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னா ஒரு ஷீட்டில் எம்ப்ளாய் இன்ஃபர்மேஷன், இன்னொரு ஷீட்டில் வந்து டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன், அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுவீங்க. இங்கே டேட்டாபேஸில் ஆர்டிபிஎம்எஸ்ல வந்து மல்டிபிள் டேபிள்ஸாக ஸ்டோர் பண்ணலாம். 2 டேபிளுக்கும் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணலாம். அதுதான் லோகன் அடுத்த ஸ்டெப்பில் லைக் இன்ட்ரோ கொடுத்துக்கிறாரு. போக நம்ம ஸ்டெப்பில் ஸோ 2 டேபிளுக்குள்ளே ரிலேஷன் பில்ட் பண்ணலாம். 2 டேபிள் ரிலேஷன் பில்ட் பண்ணும்போது 2 டேட்டாவையும் கம்பேர் பண்ணி டேட்டா எடுக்கலாம். அப்புறம் நான் சொன்ன டேட்டா ரெட்ரீவல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்டிபிஎம்எஸ்ல வந்து உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த இண்டெக்ஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுற டேட்டாவை எஃபிஷியண்ட்டாக ஸ்டோர் பண்ணும், ஓகேங்களா. நீங்கள் வந்து நம்ம லேட்டராக பார்க்க போகிறோம் பைனரி ட்ரீன்ற ஃபார்மேட்டில் வந்து ஸ்டோர் பண்ணோம். கிளஸ்டர் இண்டெக்ஸ், நான் கிளஸ்டர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, அது பார்க்க போகிறோம். ஸோ இந்தமாரிலாம் டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து அது பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸல் த வெரி வெரி அண்டர்லைங் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைஸ் ஆஃப் த டேட்டா. உங்களுக்கு எக்ஸல் எவ்வளோ டேட்டா ஸ்டோர் முடியும், மேபி ஐ டோன்ட் நோ த மேக்ஸிமம் லிமிட்டு, மேபி ஒரு மில்லியனாக இருக்கலாம், ஈவன் மில்லியனும் அதுமாரி தான் இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து டேட்டாபேஸில் வந்து பில்லியன் டேட்டாவில் ஸ்டோர் பண்ணலாம் நீங்கள். ஸோ அந்த மாதிரி இதில் தான் பேசிக் டிஃபரன்ஸ் எக்ஸலுக்கும் ஆர்டிபிஎம்எஸ்க்கும். வேறு எதனா பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் ஆட் பண்ணுங்க அதர்ஸ். கரெக்டாக சொன்னீங்க சார். அது வந்து எக்ஸல் வந்து பர்சனல் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஃபிளாட் ஃபைல் மாதிரி சும்மா அந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். வேற டேபிள்ஸ், ரிலேஷன்ஷிப், இண்டெக்ஸ், ரிட்ரீவலுக்கு அந்த மாசா யூஸ் பண்ணணும்னா ஆர்டிபிஎஸ் தான் போக முடியும். அண்ட் மோர் ஓவர் அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி சர்வரில் போட்டு ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு எல்லாமே தான் பண்ண முடியும். ஜஸ்ட் உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஒரு ஃபைலை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணால் எக்ஸல் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகே. ஆடிங் டு த ஒன் மோர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸல்ன்றது நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் மணிவேல்ன்ற மிஷின், அவரோட மிஷினில் ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறீங்க, ஓகேங்களா. அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னா நீங்கள் என்டையர் ஃபைலாக தான் எடுத்துன்னு போய் சேவ் பண்ணணும், ஓகேங்களா. இல்லைனா ஏதோ ஒரு ஸ்டோரேஜ் ஷேர்டு லொக்கேஷனில் போடணும். ஆனால் டேட்டாபேஸ் அப்படி கிடையாது. ஒரு சர்வர் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து மற்றவங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்கலாம், அக்சஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐ திங்க் லோகன் ஹஸ் கம். லோகன், நாங்கள் பேசுறது கேட்குதுங்களா? ஒரே நிமிஷம். ஷூர். ஓகே. வாய்ஸ் கேக்குதுங்களா ஒரு உங்களுக்கு? பாயிண்ட் சொல்லுங்க. கேட்குது லோகன். சாரி கேக்குதுங்க. பிரகாஷ், நீங்கள் அடிஷன் ஒரு பாயிண்ட் தான். ஓகே, இது இப்போ எக்ஸல் நீங்க வந்து சொன்னீங்கன்னும் போது இட் கேன் பி யூஸ் ஃபார் பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும் இல்லாம ஒரு ஷார்ட் ப்ராஜெக்ட் பண்றவங்களுக்கு லைக் வெரி லெஸ் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், லெஸ் தென் 1 lakh ரெக்கார்ட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த எக்ஸல் யூஸ் பண்ணலாம். ஆல்சோ இப்போ ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ பாரி சொன்ன மாதிரி என்டையர் ஃபைலாக தான் ஷேர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அதுல ஷீட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா அந்த என்டையர் ஃபைல தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். பட் இதே வந்து நீங்க டேட்டா பேஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கீமா மூலியமா யூ கேன் ரெஸ்ட்ரிக்ட் as many ways, டிஃப்ரெண்ட் வேஸ்ல நீங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது ஒரு ஹைலைட் இருக்கு. நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் பண்றதுக்கும் த ஃபாஸ்டர் வே ப்ராசஸ் ஃபார் ரைட்டிங் அண்ட் ரீட் அண்ட் ரைட்டுக்கு டேட்டாபேஸ் இஸ் தி மோர் சூட்டபிள். தேங்க்யூ சார். எஸ்கியூஎல்ன்றது கொரி லாங்குவேஜா இல்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா சார்? SQL பாத்தீங்கன்னா அது வந்து இது வந்து ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்ல முடியாது. கொரி தான் ஆக்சுவலா, கொரி லாங்குவேஜ் தான் சொல்லணும். ஆக்சுவலா நேம்லயே இருக்கு இல்லையா, ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் இருக்குல்ல, இட்ஸ் நாட் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே சார், தேங்க்யூ சார்.
சார் குட் ஈவினிங். சிவராம் பேசுகிறேன். இப்போ ஒரு ஸ்கீமால எவ்வளோ டேபிள்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம்? இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நார்மல் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கு அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே ஸ்கீமாக்குள்ளேயே நம்ம கொண்டு வரணுமா, இல்லை ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்கீமா வந்து தனித்தனியாக கிரியேட் பண்ணணுமா? இப்போ அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்க வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களோட யூஸ் கேஸ் பொறுத்து தான். இப்போ நீங்க வந்து அந்த ஸ்கீமால எல்லா டேபிளும் நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னீங்கன்னா யூ கேன் வெரி மச் யூ கேன் டூ தட். ஸோ அதை தான் பண்ணுவாங்க மோஸ்ட்லி வந்து ஜென்ரலாக தான் வந்து ஸ்டாண்டர்டாக பண்ணுவாங்க. நீங்க ஸ்டில் வந்து அந்த ஸ்கீமா வந்து நீங்க வந்து ஸ்கீமாக்குள்ள டேபிளை கிரியேட் பண்ணலாம். அந்த அந்த அதுக்குள்ள நிறைய டேபிள் நீங்க கிரியேட் பண்ண முடியும். அந்த டேபிளுக்கும் நீங்க வந்து யாருக்கு ஆக்சஸ் கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்றது நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆக்சுவலா வந்து. ஸோ எவ்ரிதிங் இட்ஸ் டிபெண்டிங் உங்களோட யூஸ் கேஸ் பொறுத்து உங்களோட ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து. நீங்க சேம் ஸ்கீமால கிரியேட் பண்ணிக்கலாம். யூ கேன் யூஸ் இட் இன் டிஃபரெண்ட் ஸ்கீமா ஆல்சோ யூ கேன் ஏபிள் டு இட். பட் எதுக்கு அதை பண்றோன்றத வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஓகே, கொஞ்சம் அட்வான்ஸ் கேட்க வேண்டாம். கொஞ்சம் இப்போ லோகநாத் கிளாஸ் முடிச்சிருட்டோம். நிறைய பேருக்கு ஜூனியர்ஸுக்கு கேட்குற கொஸ்டின்ஸ் புரியாது ஸ்கீமாலுமே. கொஞ்சம் அவர் கொஞ்சம் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு விட்டுருக்கோம் லோகநாத். ஓகேவா? ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்க. பேசிஸ் புரிய வைங்க. ப்ளீஸ் கண்டினியூ. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இப்போ 2 விதமான டேட்டாபேஸ் டைப் இருக்கு. ஒன்று வந்து ரிலேஷனல். சாரி டு இன்டர்ப்ட் லோகன், இது ஷேர் பண்ணுங்க. சாரி, இன்னும் சாரி சார், உங்களுக்கு ஹோஸ்ட் கொடுத்தாச்சா? ஹோஸ்ட் கொடுக்குறேன். சார், என்னால் கோவர்ஸ் அவர் கொடுக்க முடியல. நீங்கள் கொடுக்க முடியுமா? ஷர்மிளா, ஷர்மிளா ஒரு நிமிஷம். அவங்க தான் ஃபஸ்ட்டாக இருக்குங்களா? ஸோ ஜென்ரலாக வந்து ஸோ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க, மேம் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம வந்து ஸோ ஸ்க்ரீன் ஷேர் வரைக்கும் ஜஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆக்சுவலாக வந்து. ஸோ நம்மளுக்கு டேட்டாபேஸில் வந்து ரிலேஷன் நான் ரிலேஷன் டேட்டாபேஸ் வந்து இருக்குன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்டை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து ஒரு ஃப்ரண்ட் ஹேண்டை வந்து எப்படி டிசைன் பண்ணுவீங்க இல்லையா? அது வந்து எப்படி பைத்தான்ல பண்ணலாமா, இல்லை ஜாவால பண்ணலாமா, இல்லை வந்து டாட்நெட்ல பண்ணலாமா அப்படின்ற அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக வந்து. அந்த டேட்டாபேஸ் தான் வந்து இட் வில் இம்பாக்ட் போத் வே. நீங்க வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த டேட்டாபேஸ் வந்து அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்கா சில பேர் வந்து சூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்றதுனா இந்த டேட்டாபேஸ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ நீங்க எந்த டேட்டாபேஸ் வந்து நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றது வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்க டெவலப் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து நீங்க அதுல வந்து தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் லைக் திஸ் லைஃப் லாங் ரொம்ப ஒரு காஸ்ட்லியஸ்ட் மிஸ்டேக்கா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இருக்கும். ஸோ வெதர் நீங்க வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ்லேயே இருந்தா கூட நீங்க வந்து எம்எஸ்எஸ்கியூஎல் யூஸ் பண்ணணுமா, இல்லை ஆரக்கிள் யூஸ் பண்ணணுமா, இல்லை ஓப்பன் சோர்ஸ் யூஸ் பண்ணணுன்றத கூட யூ ஹேவ் டு பி வெரி 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 கேர்ஃபுல். ரொம்ப நீங்க எந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஒரு பேங்கிங் ரிலேட்டடா வந்து ஸோ நீங்க வந்து ஒரு பேங்கிங் ரிலேட்டடா போறீங்க அப்படி இல்லை வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. போஸ்ட் கொடுத்தாச்சு. ஸ்கிரீன் தெரியுதுங்களா உங்களுக்கு இப்போ? தெரியுதுங்க. ஸோ நீங்க வந்து ஏதாவது நீங்க ஒரு டெவலப்பரா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஆர்கிடெக்டா இருக்கலாம். இப்போ பாலமுருகனா பேர் அவர் சொன்னார் இல்லையா, ஒரு டிபிஏவா இருக்காரு இல்லையா. ஸோ ஸோ யூ நோஸ் வெரி வெல். லைக் நீங்க எல்லாம் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலா இருக்கலாம். நீங்க வந்து எந்த டேட்டாபேஸை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து யூ ஹேவ் டு கன்சிடர் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ நீங்க வந்து ஒரு டேட்டாபேஸை சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட எண்ட் யூசர் யார் ஃபர்ஸ்ட் தெரியும். நீங்க வந்து ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் வந்து பண்ண போறீங்க, இல்லை வந்து ஒரு ஹெல்த் கேர் ரிலேட்டட் பண்ண போறீங்க, இல்லை ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு நான் டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னீங்கன்னா ஸோ யூ ஹேவ் டு டிசைட் எந்த டேட்டாபேஸ் வந்து எனக்கு சூட்டபுளா இருக்கும், எந்த அளவுக்கு வந்து ஸ்கேலபிலிட்டியா இருக்கும். ஸ்கேலபிலிட்டின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலி வில் டாக் வெர்டிகல் ஸ்கேலிங் அப்படி இல்லைன்னா வந்து ஹரிசாண்டல் ஸ்கேலிங் அப்படின்னு நம்ம வந்து ஜென்ரலி வில் ஸ்பீக். ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்எஸ்கியூஎல் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா வந்து இட் வில் பிகம் வெர்டிகல் ஸ்கேலிங். இந்த வெர்டிகல் ஸ்கேலிங் ஹரிசாண்டல் ஸ்கேலிங் அப்படின்னு என்னன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா
வெர்டிகல் ஸ்கேலிங் போது நான் ஏதாவது தப்பா சொன்னா கொஞ்சம் யாராவது கரெக்ட் பண்ணுங்க. ஸோ வெர்டிகல் ஸ்கேலிங்ன்றது என்னன்னா ஐ ஹேவ் சிங்கிள் மிஷின். அந்த சிங்கிள் மிஷினை வந்து நான் வந்து இப்போ என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு. ஸோ அந்த ரோஹன், அதான் லேப்டாப் வந்து ரோஹன், ஒரு நிமிஷம். வாய்ஸ் வந்து கம்மியா இருக்குதான். மற்றவங்க கேட்குதா வாய்ஸ் எல்லாமே? அந்த மெசேஜ் இல்ல கம்மியா இருக்குது. லவுட் அண்ட் கேக்குது. கிளியரா இருக்கு. லவுட் அண்ட் ஓ, கிளியரா clear-ஆ? இருக்கு. சரி சரி. உங்களோட இப்போ அந்த இண்டிவிஜுவலுடைய லேப்டாப் ஆடியோ வந்து இது பண்ணீங்க. சரி, மறுபடியும் கொஞ்சம் அட்வான்ஸ் பேர வேண்டாம், இன்ட்ரடக்ஷன்லேயே இருந்துங்க. எல்லாருக்கும் ஜூனியர்ஸ் சொன்ன பிறகு அப்புறம் அட்வான்ஸ் பேரலாம். அட்வான்ஸாக பேர வேண்டாம். அப்போ ஓகே, ப்ளீஸ் கண்டினியூ. ஸோ நீங்க வந்து இந்த எம்எஸ் ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா இது வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகல் ஸ்கேலிங்ல தான் வரும். ஆக்சுவலா வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை வந்து நீங்க வந்து ஒரு அந்த எம்எஸ் ஸ்கேல வந்து நீங்க வந்து ஒரு இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்கேலபிலிட்டி அப்படின்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்? என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு. அந்த லேப்டாப் வந்து என்கிட்ட 8 GB ரேம் 500 GB ஹார்ட் டிஸ்க் இருக்கு அப்படின்னா நான் வந்து வெர்டிகல் ஸ்கேலிங் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சைஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஆக்சுவலா வந்து 8 GBன்றது 16 GB 1632 மாத்துவேன். பட் இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் ரிஸ்க் அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்ல, எதுவுமே வந்து ஒரு அன்லிமிட்டடா நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதே நீங்க வந்து ஒரு ஹரிசாண்டல் ஸ்கேலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ கேன் ஆட் மோர் நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ். என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு. ஸோ நான் கூட வந்து இன்னும் ஒரு 2-3 லேப்டாப் இல்லை ஒரு 10 லேப்டாப் வந்து வச்சுட்டு அது என்ன பண்ணுவோம்னா ஐ மேக் டிஸ்ட்ரிபியூட்டட் என்விரான்மெண்டா பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா என்னோட லோடு எல்லாம் வந்து ஈக்குவலா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். எனக்கு வந்து ரொம்ப ஸ்லோனஸ் எதுவும் இருக்காது. பட் இதுல ரெண்டுத்துக்கும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல வெர்டிகல் ஸ்கேலிங் என்ன ப்ராப்ளம்னா சர்வர் டவுன் ஆச்சுன்னா மொத்தம் போச்சு. ஆக்சுவலி அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு பெரிய கான்ஃபிகரேஷன் வச்சிருந்தாலும் வந்து இப்போ சர்வர் டவுன் ஆச்சுன்னா மொத்த கதையே வந்து முடிஞ்சு போச்சு. சப்போஸ் நீங்க ஹரிசாண்டல் ஸ்கேலிங் சொல்லும்போது பாத்தீங்கன்னா இட் மே பி கனெக்டட் வித் 4-5 சிஸ்டம்ஸ் இருக்கும். ஏதாவது ஒன்று டவுன் ஆனா கூட யூ கேன் ஏபிள் டு மேனேஜ் வித் அதர் மிஷின்ஸ். ஸோ எம்எஸ் எஸ்கியூஎல் நீங்க சொல்லும்போது இட் வில் சப்போர்ட் த வெர்டிகல் ஸ்கேலிங் பை டிஃபால்ட். ஜஸ்ட் இந்த டெக்னாலஜி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்மளுக்கு வந்து போகணும்னு அவசியம் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து டிசைட் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜியை வந்து நீங்க டிசைட் பண்றீங்க அப்படின்னும் போது டேட்டா பேஸ் வந்து இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த மாதிரி டேட்டா பேஸ் வந்து நீங்க வந்து சூஸ் பண்ண போறீங்கன்றது வந்து யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ ரிலேஷனல் டேட்டா பேஸ் அப்படின்னும் போது இப்போ ஸோ என்ன அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அது ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர்டு மீன்ஸ் லைக் டேபிள்ஸ் இருக்கும், ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். ஸோ யூ ஹேவ் எவ்ரி காலம் ஹேவிங் இண்டிவிஜுவல் இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து இருக்கும். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலையபிள், நீங்க ட்ரஸ்ட் பண்ணலாம். அதுல இருக்கிற டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஐ கேன் ஏபிள் டு ட்ரஸ்ட் இது வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஆசிட் கம்ப்ளைன்ஸ். ஆசிட்னு சொல்லும்போது நம்ம அந்த அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன் அண்ட் டியூரபிலிட்டி. ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து ஆசிட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். இந்த ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து we are going to see with one example. ஸோ நீங்க ரிலேஷனல் டேட்டாபேஸ்ன்னு சொன்னாலே 100% இட் ஷுட் பி ஆசிட் கம்ப்ளைன்ஸ். அதை வந்து கவர் பண்ணா மட்டும்தான் இட் வில் பிகம் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஜென்ரலி நம்ம ஆசிட் அப்படின்னு என்னன்னா அட்டாமிசிட்டி நம்ம என்ன சொல்லணும்னா ஆல் ஆர் நத்திங். இப்போ நீங்க வந்து ஒரு நம்ம ஏடிஎம்ல வந்து கேஷ் வித்ட்ரா பண்ற யூஸ் கேஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். இதுல வந்து இந்த ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஜென்ரலா என்ன பண்ணுவீங்க, நீங்க ஒரு ஏடிஎம் போறீங்க, நீங்க வந்து ஒரு கார்டை வந்து இன்செர்ட் பண்ணுவீங்க, யூ ட்ரைங் டு வித்ட்ரா 500 rupees. ஸோ உங்க அக்கௌண்ட்ல இருந்து என்ன ஆகும்னா அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகும். ஏடிஎம் வந்து 500 ரூபாய் கேஷ் கொடுத்துரும். சப்போஸ் இது என்ன ஆகும்னா சக்சஸ்ஃபுல். இது வந்து சப்போஸ் நீங்க வந்து உங்க கார்டு வந்து போட்டுட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா டக்குன்னு வந்து மிஷின் வந்து ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஏடிஎம் மிஷின் வந்து டவுன் ஆயிடுச்சு, இல்லை உங்க அக்கௌண்ட்ல வந்து பேலன்ஸ் இல்லை அப்படின்னா எதர் இட் வில் ஹேப்பன் எவ்ரிதிங், அதர்வைஸ் நத்திங் வில் ஹேப்பன். உங்களை வந்து ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேட்டுக்கு கொண்டே போகாது. எதர் எவ்ரிதிங் இஸ் ஹேப்பன், அதர்வைஸ் நத்திங் வில் ஹேப்பன். கன்சிஸ்டன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அதே சேம் யூஸ் கேஸ் தான். உங்ககிட்ட ஒரு 1000 ரூபா இருக்கு, நீங்க வந்து 1200 ரூபா வந்து வித்ட்ரா பண்ணணும்னு பாக்குறீங்க. சிஸ்டம் என்ன பண்ணணும், செக் பண்ணிட்டு உங்ககிட்ட ஃபண்ட் இல்லைன்னு சொல்லுங்க. இதை நீங்க எப்போ செக் பண்ணாலுமே அதே மெசேஜ் தான் வரும். ஒரு தடவை வந்து வேலிடு, இன்னொரு தடவை வந்து நாட் வேலிடு, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரவே வராது. எப்பவுமே கன்சிஸ்டன்டா உங்களுக்கு வந்து என்னன்னா எப்போ உங்ககிட்ட 1000 ரூபா இருக்கு, நீங்க 1200 ரூபா எடுக்க எப்போ ட்ரை பண்ணாலுமே எப்பவுமே என்ன சொல்றது, வந்து உங்ககிட்ட காசு இல்லை, சிஸ்டம்ல உங்க அக்கௌண்ட்ல காசு இல்லைன்னு தான் சொல்லுங்க. கண்டி என்னைக்குமே அதை வந்து மாத்தி வந்து ஒரு அன்ரிலையபிளான ஒரு சுச்சுவேஷனுக்கு உங்களை கொண்டு போகாது. நெக்ஸ்ட் வந்து ஐசோலேஷன்ன்றது வந்து நோ இன்டர்ஃபியரன்ஸ். இப்போ வந்து என்கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்கு, நான் வந்து ஆன்லைன்ல வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். என்னோட ஃப்ரெண்டு வந்து என்ன பண்றாரு, அதே என்னோட அக்கௌண்ட் வந்து இஸ் கோயிங் டு ஏடிஎம் மிஷின். அங்க போய் வந்து பிசிக்கலா வந்து ஏடிஎம் கார்டு வித்ட்ரா பண்ண பாக்குறாரு. இப்போ என்ன பண்ற, 2 பேரும் ஒரே டைம்ல பண்றேன்னு வச்சுக்கீங்களேன். நான் பண்ற டிரான்சாக்ஷன் வந்து அவர் இன்டர்ஃபியர் பண்ணாது, அவர் பண்ற டிரான்சாக்ஷன் இன்டர்ஃபியர் பண்ணாது. இப்போ என்னென்ன ஃபர்ஸ்ட் நான் பண்ணேன்னா என்னோட டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரால் ப்ராசஸே பண்ண முடியும்.
அவர் பண்றாருன்னா அவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் பண்ண முடியும். ரெண்டு பேருக்குமே வந்து அட் டைம்ல வந்து நம்ம பண்ணும்போது என்னன்னா இட் வில் ஹேண்டில் ஒன்லி ஒன் ரெக்வஸ்ட் அட் டைம். ஸோ ரெண்டாவது ரெக்வஸ்ட் வந்து என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் பண்ற ரெக்வஸ்ட் பண்ணி முடிச்சு அந்த அமௌண்ட் வந்து நான் எடுத்து நான் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூ கேன் ஏபிள் டு ப்ராசஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் வந்து யூ கேன் சே ஐசோலேஷன். ஸோ டியூரபிலிட்டி என்னன்னா சேம், நான் வந்து என்னோட அக்கௌண்ட்ல இருந்து 500 ரூபா டெபிட் ஆயிடுச்சு, கேஷ் வந்து டிஸ்பென்ஸ் ஆயிடுச்சு என்கிட்ட வந்து. திடீர்னு வந்து என்னன்னா என்னோட ஏடிஎம்ல வந்து பவர் போயிடுச்சு. சப்போஸ் நான் கேஷ் எடுத்துட்டேன், எனக்கு வந்து அக்கௌண்ட் டெபிட் ஆயிடுச்சு, பட் என்னோட டேட்டா வந்து ஸ்டில் வந்து பேக் எண்ட்ல வந்து சேவ் ஆகி அந்த 500 ரூபா மைனஸ் ஆகி தான் இருக்கும். ஆக்சுவலா வந்து பர்மனண்டா சேவ் ஆயிருக்கும். இப்போ என்னன்னா நான் வந்து கேஷ் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து டக்குன்னு வந்து டேட்டா வந்து இப்போ பவர் போச்சு, மிஷின் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்றதுனால வந்து என்னோட டேட்டா வந்து பேக் எண்ட்ல அப்டேட் ஆகாம இருந்ததுன்னா அது வந்து ஆசிட் கம்ப்ளைன்ஸ் டேட்டாபேஸ் கிடையாது, அது ரிலேஷன் டேட்டாபேஸ் கிடையாது. ஸோ எனக்கு வந்து 100% வந்து நான் கேஷ் எடுத்துட்டேன், என் கையில வந்து அமௌண்ட் டெபிட் ஆயிடுச்சு அப்படின்னா இட் ஹாஸ் டு பி சேவ்டு பர்மனென்ட்லி. நடுவில் வந்து பவர் போயிருக்கலாம், எனக்கு பில் பிரிண்ட் வரா இல்லை ரிசிப்ட் வராமல் இருக்கலாம், டசன்ட் மேட்டர். 100% வந்து என்னன்னா இந்த டேட்டா வந்து உங்களுக்கு வந்து பர்மனெண்டா சேவ் ஆயிருக்கு. ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து டியூரபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வந்து ஒரு சின்ன சீக்வல் ஸ்கிரிப்டை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஸ்கிரிப்டை பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க, எதுவும் புரியலன்றதை பற்றி யோசிக்காதீங்க. நம்ம அது எல்லாமே வந்து ஃபியூச்சர்ல வந்து we are going to see each and every lines வந்து we are going to see. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அட்டாமிசிட்டி என்ன பண்ண போறோம், சிஸ்டம் வந்து என் அக்கௌண்ட்ல வந்து 1000 ரூபா இருக்கு, 500 ரூபா டொனேட் பண்ணியாச்சு. ஸோ ஏடிஎம் வந்து உங்களுக்கு 500 rupees கேஷ் கொடுக்கும். இப்போ வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்டையர் டிரான்சாக்ஷன் வந்து கேன்சல் ஆகும். உங்களுக்கு வந்து நோ மணி டிடெக்டட். உங்களை வந்து 500 ரூபா இல்லை 200 ரூபா எடுத்துக்கோ அந்த மாதிரி வந்து உங்களை வந்து ஒரு இருந்தா எல்லாம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. என்கிட்ட காசு இல்லை இருந்துச்சுன்னா இது 500 rupees will come, otherwise the transaction is getting cancelled. ஸோ இதை வந்து என்னன்னா I'm going to create some table. ஆக்சுவலா என்னன்னா அக்கௌண்ட்ஸ்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன், டிரான்சாக்ஷன் லாக்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன், அதில் வந்து 2 ரெக்கார்ட் நான் இன்சர்ட் பண்ண போறேன். இதுதான் வந்து ஆக்சுவலா யூஸ் கேஸ். ஆக்சுவலா இதுதான் வந்து நம்ம அந்த டேட்டா இந்த 3 வச்சு தான் நம்ம பார்க்க போறோம். நான் வந்து ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ண போறேன். இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன்னா ஹவு இட் இஸ் கோயிங் டு ஒர்க் ஆக்சுவலா வந்து. ஸோ 500 ரூபா வந்து நான் வந்து எடுக்கிறேன். ஸோ எடுக்கும்போது என்ன ஆகுனா சம் ப்ராப்ளம் ஹேப்பன் டெக்னிக்கலி. நான் வந்து இப்போ வந்து நான் வந்து பிசிக்கலா நாட் கோயிங் டு டெல், டெக்னிக்கலா வந்து ஐம் கோயிங் டு கிரியேட் அ ஃபெயிலியர். அப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அட்டாமிசிட்டினா எதர் it should be success 100%, otherwise 100% failure. ஸோ என்ன பண்ண போறோம்னா I'm going to create a table. ஸோ இந்த டேபிள் நான் கிரியேட் பண்றேன் ஆக்சுவலா வந்து. ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஐடிஇ. ஸோ சீக்வல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ இதுதான் SSMS சொன்னேன். இதோட வெர்ஷன் வந்து 21. தெரியல ஸ்லைடு தெரியுது, நீங்க ஸ்லைடு PPT மட்டும் தான் ஷேர் பண்ணிருக்கீங்க. ஓகே ஒரு பெஸ்ட் கான்செப்ட் கேட்டிங்கன்னா இதுதான். ஸோ அதனால ப்ளீஸ் எதனா கொஷின் இருந்தாலும் கேளுங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ நீங்க வந்து SQL இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா முதல்ல வந்து சீக்வல் சர்வர் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் SSMSன்றது ஒரு ஐடி. நம்ம வந்து எப்படி வந்து பைத்தானுக்கு வந்து பைச்சாம் யூஸ் பண்றோம், அதுக்கு விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்றோமோ அதே மாதிரி வந்து நீங்க வந்து சீக்வல் சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த SSMS வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் டூலு. ஸோ இதை தவிர்த்து வேற ஏதாவது டூல் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய டூல் இருக்கு. நீங்க வந்து அஷூர் டேட்டா ஸ்டுடியோ யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து ஜெட் பிரெயின்ஸ்ல வந்து இருக்கு. ஒரு டோட் ஃபார் சீக்வல் சர்வர்னு ஒரு டூல் இருக்கு. ஸோ நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ரொம்ப ஃபேமஸானது ரொம்ப ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ணக்கூடிய டூல் வந்து SSMS. அதனால வந்து நம்மளுடைய இந்த செஷனுக்கு வந்து நான் வந்து இந்த SSMS யூஸ் பண்றேன். ஸோ நான் கனெக்ட் பண்ணும்போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டூல் வந்து பாத்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் மோஸ்ட்லி இது வந்து எனக்கு வந்து இது வந்து லோக்கல் மிஷின். என்னோட லேப்டாப் தான் என்னோட டேட்டாபேஸ். வாட் எவர் ஐம் டூயிங் எவ்ரிதிங் வில் கெட் ஸ்டோர்ட் இன் மை லோக்கல் சிஸ்டம் ஒன்லி. என் டேட்டாபேஸும் என்னோட லேப்டாப்ல தான் இருக்கு. நான் எந்த ஒரு சர்வரும் கனெக்ட் பண்ணல. ஸோ இது வந்து என்னுடைய சிஸ்டம் நேம். ஆக்சுவலா இந்த சிஸ்டம் நேம் வச்சு
ஐம் ட்ரைங் டு கனெக்டிங் வித் 2 விதமான ஆத்தென்டிகேஷன் இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன், ரெண்டாவது வந்து SQL சர்வர் ஆத்தென்டிகேஷன். நீங்க SQL சர்வர் ஆத்தென்டிகேஷன் கொடுக்கும்போது என்னன்னா அதுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். ஆக்சுவலா வந்து நீங்க அது இன்ஸ்டால் பண்ணும்போதே வந்து SA பாஸ்வேர்டு நம்ம ஜென்ரலா சொல்லுவோம். நீங்க வேற ஏதாவது யூசரும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் பண்ணா அது உங்க சிஸ்டமோட லாகினே உங்களுக்கு வந்து ஆத்தென்டிகேட் ஆகி உங்களுக்கு போயிடும் ஆக்சுவலா வந்து. ஸோ நான் வந்து இப்போதைக்கு வந்து விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் போர்ட்லேயே நான் போறேன் இப்போதைக்கு. ஸோ இங்க வந்து நியூ கொரின்னு ஒன்று இருக்கும். அந்த நியூ கொரி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய அந்த ஐடி வந்து ஓப்பன் ஆகும் ஆக்சுவலா வந்து. ஸோ இங்க பாக்குறீங்களா, ஐடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய SSMSோட கொரி. இதில் தான் நம்ம எல்லாம் வந்து இன்னைக்கு வரக்கூடிய செஷன்ஸ் எல்லாமே நம்ம இந்த பர்டிகுலர் ஏரியாவில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோம். நம்ம எல்லா கொரிஸும் இங்கே தான் டைப் பண்ண போறோம். இங்கே தான் அவுட்புட் ஜென்ரேட் பண்ணி நம்ம எல்லாமே பார்க்க போறோம் ஆக்சுவலா வந்து. ஸோ இங்க லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ நீங்க பார்க்கலாம் இதெல்லாம் வந்து என்னுடைய டேட்டாபேஸ். ஸோ இந்த DSIT DBன்றது நான் கிரியேட் பண்றது. இதெல்லாம் வந்து எப்படி நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றது வந்து we are going to see நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். எப்படி டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது, எப்படி ஸ்கீமா கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் எப்படி டேபிள் கிரியேட் பண்றது அப்படிலாம் பார்க்க போறோம். நான் டைரக்ட்லி டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நான் வந்து இந்த ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸை நான் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணணும்னு பார்க்குறேன். ஸோ டைரக்ட்லி கெட் இன் டு தட். ஸோ இந்த டேபிள் நான் கிரியேட் பண்றேன். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிள் ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் கிரியேட்டிங் அனதர் டேட்டாபேஸ் நான் ஃப்ரெஷ்ஷாகவே கிரியேட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. கிரியேட் டேட்டாபேஸ் ஜஸ்ட் நான் வந்து டம்மியா வந்து ஒரு டேபிள் இந்த மாதிரி கமாண்டை கிரியேட் பண்ணிட்டு நீங்க அந்த எக்ஸிக்யூட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்க FIன்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் கிரியேட் டேட்டாபேஸ். ஸோ இப்போ வந்து டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த டேட்டாபேஸை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா பை டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணும்போது என்ன DB இருந்தோ அதான் இருக்கும். நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த டேட்டாபேஸ் நேம் இருக்கும். நீங்க இப்படி செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்ல இதுக்கு ஏதாவது கமாண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், நீங்க யூஸ்ன்னு ஒரு கீவேர்டு இருக்கு. யூஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்க அந்த டேட்டாபேஸ் நேம் டைப் பண்ணி இந்த மாதிரி FIன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டேட்டாபேஸ் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிடும் உங்களுக்கு வந்து. சரிங்களா? ஸோ இப்போ இந்த டேட்டாபேஸ்ல நான் வந்து என்ன பண்ண போறேன்னா நான் வந்து ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலா வந்து ஸ்கீமா வந்து பாத்தீங்கன்னா DBO டேட்டாபேஸ் ஓனர் அந்த நேம்ல தான் வந்து ஜென்ரலா வந்து டேபிள் கிரியேட் ஆகும். நீங்க ஸ்பெசிபிக் ஸ்கீமால ஏதாவது கிரியேட் பண்ணணும்னா நீங்க ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணிட்டு யூ கேன் டூ தட். நான் டேரக்டா இப்போதைக்கு வந்து இதிலே பண்றேன். ஸோ அக்கௌண்ட்ஸ்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். அதுல வந்து 3 காலம் நான் கிரியேட் பண்றேன். அக்கௌண்ட் ஐடி, அப்புறம் வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் அதாவது நேம், அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரைமரி கீனா என்ன, இன்டீஜர் டேட்டா டைப்னா என்ன அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டீடைலா சொல்றேன். இப்போதைக்கு அதை பத்தி எதுவும் ஒரி பண்ணிக்காது, ஜஸ்ட் சி த ப்ராசஸ். நான் டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா இந்த டேபிள் நான் இப்போ கிரியேட் பண்ண போறது இல்லை. இந்த டிரான்சாக்ஷன் லாக் டேபிள் நான் கிரியேட் பண்ணல. நான் இப்போதைக்கு 2 கமாண்ட் வந்து 2 இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் நான் பண்றேன். ஸோ நான் வந்து PPT காப்பி பண்ணதுனால அந்த கமாஸ் எல்லாம் சில சமயம் பாத்தீங்கன்னா இட் வில் சேஞ்ச் தட் சிங்கிள் கொட்டேஷன் எல்லாம் மாறிடும் உங்களுக்கு. ஸோ மாறும்போது என்ன சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இட் வில் கன்சிடர் ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ அதனால நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது ஐ எம் சேஞ்சிங் தட் சிங்கிள் கொட்டேஷன் வந்து நான் மாத்துறேன். ஸோ மாத்திட்டு தென் ஐ எம் இன்சர்ட்டிங். இப்போ வந்து என்னன்னா டேபிள் வந்து இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நான் டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஐ எம் இன்சர்ட்டிங். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸோ சம் எரர் வருது. என்னன்னா PK அண்டர்ஸ்கோர் கன்ஸ்டன்ட். காரணம் நான் பிரைமரி கீ கிரியேட் பண்ணியிருக்கேன். சேம் ரெக்கார்டை வந்து இன்சர்ட் பண்ணதுனால இட் இஸ் கிவிங் த எரர். ஸோ நான் என்ன பண்றேன்னா ஐ இன்சர்ட் 2 ரெக்கார்ட்ஸ். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அக்கௌண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து என்னுடைய டேபிள். இப்போதைக்கு இந்த டேபிள்ல 2 ரெக்கார்ட் இருக்கு. அக்கௌண்ட் ஐடி 1ன்றது வந்து யூசர் ஏது, அக்கௌண்ட் பின்ற யூசரோட அக்கௌண்ட் ஐடி பார்த்தீங்கன்னா 2. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஸோ இப்போ இந்த டேபிள் நான் கிரியேட் பண்ணல. டிரான்சாக்ஷன் லாக்ன்றது என்ன பண்ண போறேன்னா அட்டாமிசிட்டி அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நான் செக் பண்ண போறேன். என்னன்னா ஜஸ்ட் காப்பி திஸ் கொரி. ஸோ பிகின் இதெல்லாம் வந்து எதுவும் இப்போதைக்கு வந்து எதுவுமே வந்து நீங்க திங்க் பண்ணிக்காதீங்க அதை பத்தி. ஸோ ஐ டெல் யூ எவ்ரிதிங் வாட் இஸ் தட் ஆல் திங்ஸ். ஸோ இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் வந்து பிகின் பண்றேன் அப்படின்னா இந்த கமிட் ரோல் பேக்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கமாண்ட் வந்து நீங்க ஃபாலோ பண்ண. ஆக்சுவலா வந்து நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அப்டேட் பண்றேன். அப்டேட்னா நான் 500 ரூபாய் எடுக்கிறேன். அதை தான் வந்து இந்த அப்டேட் ஸ்டேட்மெண்ட் பண்ணும். அக்கௌண்ட்ஸ் டேபிள்ல அக்கௌண்ட் ஐடி 1ன்ற இந்த அக்கௌண்ட் ஐடி 1 இருக்குல்ல, அது வந்து நான் 500 rupees பேலன்ஸ் வந்து நான் வந்து டிடெக்ட் பண்றேன். இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா இங்க நான் ஒரு எரர் வந்து நான் கிரியேட் பண்றேன். இப்போ ஆக்சுவலா உங்களுக்கு ரிப்ளிகேட் பண்ணணும்ல. ஸோ ஆல் ஆர் நத்திங்
அப்படின்ற சினாரியோ வந்து நான் உங்களுக்கு ரெப்ளிகேட் பண்றதுக்கு இந்த டேபிள் என்கிட்ட இருக்கு. பட் ஆக்சுவலா நான் ஐ ஹேவ் ஸ்கிரிப்ட் நான் கிரியேட் பண்ணல. ஆனா வந்து ஸ்கிரிப்ட்ல வந்து இருக்கு, ஆக்சுவலா டேபிள் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இந்த அப்டேட் ஸ்டேட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஐ எம் ட்ரைங் டு இன்சர்ட் த லாக். நீங்க வந்து எப்போ காசு எடுத்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல இருந்து பாத்தீங்கன்னா எப்போ எந்த இடத்துல எடுத்தீங்கன்றது வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல மைனஸ் ஆனாலுமே ஒரு லாக் டேபிள் வச்சிருப்பாங்க. அந்த லாக் டேபிள் எதுக்குன்னா நீங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணீங்கன்றத வந்து அதை ரெக்கார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலா வந்து உங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணீங்களோ அது எல்லாமே அதுல வந்து ட்ராக் ஆயிருக்கும். எத்தனை மணிக்கு எடுத்தீங்க, என்ன டைமுக்கு எடுத்தீங்க, எவ்வளவு அமௌண்ட் டேட் ஆச்சு, எந்த மிஷின்ல எடுத்தீங்க, எந்த லொகேஷன்ல எடுத்தீங்க, அந்த மாதிரி சம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். இப்போதைக்கு சிம்பிளா வந்து இந்த லாக்ல வந்து ஐ கோயிங் டு ஸ்டோர் ஒன்லி 2 ரெக்கார்ட்ஸ். என்ன அக்கௌண்ட் ஐடி, எவ்வளவு அமௌண்ட் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ண போறேன்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அந்த லாக்ல வந்து எந்த எந்த யூசர் எவ்வளவு அமௌண்ட் எடுத்தாருன்னு ஆகும். அதுக்கப்புறம் அந்த கமிட்ன்றது என்னன்னா எல்லாம் வந்து டிரான்சாக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் இந்த கமிட்னு கொடுத்தாதான் டேட்டா பேஸ்ல பர்மனண்டா சேவ் ஆகும். அந்த கமிட் நான் கொடுக்கலன்னா அப்படின்னா இட் வில் பிகம் டெம்பரவரி சேவ் தான். ஒன்ஸ் இந்த கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ரோல் பேக் ஆயிடும், உங்களுக்கு வந்து பர்மனண்டா சேவ் ஆகாது. ஸோ இன்கேஸ் ஏதாவது வந்து எனக்கு வந்து இந்த ட்ரை கேட்சிங் எல்லாருக்குமே தெரியும். ட்ரைல வந்து என்ன லாஜிக் பிசினஸ் லாஜிக் இருக்கோ அது எழுதுவோம். கேட்ச்ல வந்து ஸோ வாட் ஹேப்பன் இன்கேஸ் எனி எரர் ஆச்சுன்னா அது என்ன நடக்கணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து அந்த கேட்ச்ல எழுதுவோம். நம்ம வந்து கேட்ச்ல எழுதிட்டு ஏதாவது ஒரு மெசேஜ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு கிவ் யூசர் டிஃபைன்ட் மெசேஜஸ் நீங்க கொடுக்கலாம். இப்போ நான் இந்த கொரியை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன். என்ன நடக்குது மட்டும் பாருங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா என்ன நடக்கும்னா இந்த சீக்வல் கொரியை நான் ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிகின் டிரான்சாக்ஷன் கால் ஆகும். அதுக்கு இந்த ட்ரை பிளாக் உள்ள வரும். வந்ததுக்கு அப்புறம் இந்த அமௌண்ட் வந்து இப்போ அப்டேட் ஆகும். ஆக்சுவலா வந்து இப்போ இந்த அப்டேட் வந்து ரன் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இந்த அப்டேட் ரன் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வந்துச்சு, இன்வாலிட் ஆப்ஜெக்ட் டிரான்சாக்ஷன் லாக்னு வந்துருச்சு. என்ன சொல்றோம், நான் ஒரு சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ற பேங்கிங்க்கு. அப்ப என்ன ஆச்சுன்னா வந்து அக்கௌண்ட் டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன், ஆனா லாக் டேபிள் கிரியேட் பண்ண மறந்துட்டாரு. ஒரு சீக்வல் டெவலப்பர் மறந்துட்டாரு. பட் என்ன ஆகுதுன்னா இது பார்க்காம வந்து என்ன பண்றாங்க, இந்த ப்ராஜெக்ட் வந்து டெப்ளாயும் பண்ணிடுறாங்க. யூஐடி டெஸ்டிங்ல போடுறாங்க. அதாவது டெஸ்டிங்ல போடும்போது என்ன ஆகுதுன்னா டிரான்சாக்ஷன் நடக்குது, பட் ஆனா வந்து அமௌண்ட் வந்து குறையல. ஸோ என்ன ப்ராப்ளம் பார்க்கும்போது ஸோ இதை வந்து ப்ராப்பர் ஹேண்டில் பண்ணணும். இப்போ இந்த கேஸ்ல வந்து நான் வந்து இந்த டிரான்சாக்ஷன் லாக் எரர் அடிச்சு நான் வந்து என்ன பண்றேன், கமிட் கொடுத்துன்னு வச்சுக்கீங்களேன். அது வந்து தப்பான ஒரு ப்ராசஸ். ஆக்சுவலா வந்து என்னன்னா அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிடுச்சு, என்கிட்ட லாகே இருக்காது, ஆனா வந்து டிரான்சாக்ஷன் கமிட் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து உங்க பேங்க்ல இருக்கிற ஏதோ ஒரு ஆடிட் பண்றாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஆடிட் பண்றாங்க அப்படி இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு வந்து ஐயோ இந்த யூசர் வந்து அக்கௌண்ட் வந்து ஏதோ ஃப்ராட் நடந்திருக்கு, ஏதோ ஒரு மிஸ்பிஹேவியர் நடந்திருக்கு, நான் வந்து அந்த அவங்க டிரான்சாக்ஷன் வந்து நான் ஆடிட் பண்ணணும் இல்லை ட்ராக் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு. இந்த டேபிள் நான் வந்து டேட்டா வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணாம நான் கமிட் பண்ணேன்னு வச்சுக்கீங்களேன், நாளைக்கு வந்து இவரோட ஹிஸ்டரியோ நாளைக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கீங்களேன், என்னால வந்து கொடுக்கவே முடியாது. தட் இஸ் பிகம் a huge ப்ராப்ளம், ரைட்? ஸோ அதை இப்போ என்ன ஆச்சு, அது அந்த டேபிள் இல்லாதனால எனக்கு வந்து இப்போ இந்த ப்ராசஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இந்த அப்டேட் ஆனதுனால என்ன ஆயிருக்கணும், ஆக்சுவலா வந்து என்னோட அக்கௌண்ட்ல வந்து 500 ரூபா கம்மியா இருக்கணும். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆயிருக்காது. ஏன் காரணம் என்னன்னா இந்த எரர் வந்து அடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்கா இது வந்து இந்த கேட்ச் பிளாக்கு போயிட்டு ரோல் பேக்னு ஆயிடும். ரோல் பேக்னா நான் என்ன அப்டேட் பண்ணணும் அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா ரிவர்ஸ் ஆயிடும். ஆக்சுவலா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இது எவ்வளவு இருக்கும் பாருங்க. ஏன் இங்க ரன் ஆகும் காரணம் சொல்றேன். ஆக்சுவலா வந்து ஸோ தெர் இஸ் அ ரீசன். ஆக்சுவலா என்னன்னா இந்த செஷன் வந்து ஆல்ரெடி வந்து இங்கேயோ ரன் ஆயிட்டு இருக்கு, அது வந்து பிளாக் பண்ணுது. அதனால வந்து இட் இஸ் நாட் அலோவிங் டு டூ தட் இன் அதர் செஷன். ஸோ இந்த டேபிள் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து 500 2000 இருக்கு. நான் இப்போ ரன் பண்றத என்னன்னு இருக்குன்னு பாருங்க. ஸோ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கணும், இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து லெஸ் ஆயிருக்க கூடாது. ஆக்சுவலா வந்து ஸோ என்ன ஆகுதுன்னா ரோல் பேக் ஆகாம சம்திங் இஸ் கெட் கமிட்டட் எனிவேர். ஸோ ஆக்சுவலா வந்து உங்களுக்கு என்ன நடக்கணும்னா உங்க பேர் டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்ல நம்ம வந்து பண்ணோம் இல்லையா, இந்த
அப்டேட் அக்கௌண்ட் ஐடியில் ஒன்று பண்ணோம் இல்லையா, இது வந்து ஆக்சுவலாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்க கூடாது. ஆக்சுவலாக வந்து என்னன்னா பேலன்ஸ் வந்து 500 எடுத்துருக்கணும். ஆக்சுவலாக வில் ட்ரை அகைன். ஸோ 500 2500 இருக்கு. நம்ம செஷனை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ சம்திங் நான் வந்து 500 தான் இது இப்போ அப்டேட் ஆயிருக்கு. என்னன்னா நான் ஓல்டாக பண்ண டிரான்சாக்ஷன் வந்து இன்னும் வந்து அது கில் ஆகாமல் அது ரன் ஆகிட்டே இருந்திருக்கு. இட் கெட்ஸ் ஆடட் இயர். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் இது வந்து கோயிங் டு டூ திஸ். ஸோ பண்ணதில் என்ன ஆச்சுன்னா என்னுடைய எரர் வந்து இங்கே எதுக்கு நடந்திருக்கு. பட் என்னன்னா இங்கே அப்டேட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்டேட் ஃபெயிலியர் ஆகி என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து இது வந்து இப்போ இன்னும் ரோல் பேக் ஆகலை. இது ஆக்சுவலாக வந்து இது வந்து எண்ட் கேட்ச்க்கு வந்து ரோல் பேக் ஆகணும். பட் என்னன்னா என்னுடைய செஷன் வந்து சம்வேர் எங்கேயோ வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து அந்த செஷன் வந்து நான் ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணல. ஆக்சுவலாக அது என்ன நடந்திருக்கணும் ஆக்சுவலாக அது முடிஞ்சு வந்து இந்த பிகின் கேட்ச்க்கு வந்து ரோல் பேக் ஆகிருக்கணும். ஸோ ரோல் பேக் ஆகி இன்னும் டிரான்சாக்ஷன் ஃபெயில்டு நோ அமௌண்ட் டிரெக்ட்னு வந்திருக்கணும். ஆக்சுவலாக ஸ்கிரிப்டில் சம் இஷ்யூ இருக்கு. ஐ வில் கரெக்ட் இட் அண்ட் ஐ வில் ஷோ இட் டுமாரோ. ஸோ தெர் இஸ் சம் இஷ்யூ இந்த ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி. ஸோ நான் வந்து இதை வந்து நான் வந்து நாளைக்கு வந்து இதை ப்ராப்பராக ஐ வில் டெமான்ஸ்ட்ரேட். தெர் இஸ் சம் இஷ்யூ இந்த ஸ்கிரிப்ட். ஸோ இதற்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இந்த ஸ்கிரிப்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் அதன் சொர்ணகுமார் ஹியர். சொல்லுங்க. அந்த கமிட் வந்து லாஸ்ட்ல ட்ரை பண்ணி பாருங்க எண்ட் கேட்சுக்கு அப்புறம். கொடுத்தாலும் வந்து இப்போ செஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து என்னன்னா இது அப்டேட் பண்ணாலும் வந்து உங்களுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஆக்சுவலி பார்க்கணும் அது திருப்பி லெஸ் ஆகும். என்னன்னா இந்த ஓல்டு வந்து இன்னும் உங்களுக்கு வந்து இந்த ஓல்டு செஷன் உங்களுக்கு இன்னும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து இப்போ நான் வந்து செஷனை இப்போ நான் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு அந்த 1000 rupees ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும் அந்த அக்கௌண்ட்ல வந்து. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ஐ திங்க் யூ ஹேவ் டு ஹேண்டில் இட் ப்ராப்பர்லி. எனிவே வில் see tomorrow. பிகின் டிரான்சாக்ஷன் போட்ட மாதிரி எண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணுமா சார் இங்க? இல்ல அது தேவையில்லை. இன் டிரான்சாக்ஷன் தேவையில்லை. ஆக்சுவலாக வந்து வேற என்னன்னா அது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த கேட்ச்குள்ள வரணும். வந்து உங்களுக்கு ரோல் பேக் ஆகி உங்களுக்கு வந்து என்ன டிரான்சாக்ஷன் ஃபெயில்டுன்னு வரணும். ஸோ வந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் வந்து கரெக்ட். ஆக்சுவலாக அதுதான் வந்து உங்களுக்கு அந்த அட்டாமசிட்டி அந்த ப்ராப்பர்ட்டியோட கான்செப்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா உங்களுக்கு வந்து எய்தர் இட் ஹாஸ் டு ஃபெயிலியர் கம்ப்ளீட்லி ஆர் இது சக்ஸஸ்ஃபுல். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வரும்போது இட் ஹாஸ் டு ரோல் பேக். எங்களோட பேலன்ஸ் வந்து அக்கௌண்ட் வந்து குறையக்கூடாது. ஆக்சுவலாக வந்து ஸோ அதான் நடந்திருக்கணும். பட் தெர் இஸ் சம்வேர் இந்த இஷ்யூ இந்த ஸ்கிரிப்ட். எனவே ஐ வில் கரெக்ட் இட் அண்ட் ஐ வில் ஷோ இட் டுமாரோ. ஓகே சார். ஸோ இன்னைக்கு செஷன் நம்ம இதோட முடிச்சுப்போம். ஸோ 9:30 நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. ஸோ அகெயின் வெட்னஸ்டே வந்து வில் see that நம்ம எங்கே விட்டோமோ அங்கேருந்து நம்ம வந்து இந்த ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஐ ஷோ இட். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்க. எப்படி இருந்தது கிளாஸ்? உங்களோட இன்புட்ஸ் கொடுங்க. ஏதாவது வந்து இம்ப்ரூவ் பண்ணணுமா இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த மாதிரி டாபிக்ஸ் ஏதாவது எடுக்கணும் இல்லை திருப்பி வந்து ஏதாவது திருப்பி வந்து இதே சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து திருப்பி எனக்கு இன்னொரு தடவை சொல்லணும் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா தாராளமாக கேளுங்க. ஸோ வில் எக்ஸ்பிளைன். எத்தனை தடவை கேட்டாலும் வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன். Yes, sir. Yes, sir. You can stop. Okay. Record stop பண்ணிக்கலாம்.